ஓகே. இதுல பாருங்க. 65வது வினா. A பார் B பார் C பிளஸ் A பார் BC பிளஸ் AB பார் C எனும் பூலியன் கோவையின் சுருக்கப்பட்ட பெருமானம். இதை நாங்க விடத்திலேயே சுருக்கலாம் கையோட. சொல்லுங்க எப்படி வரப்போதோ. இப்போ முதல் ரெண்டுலையும் நான் யாரை காமன் எடுக்கலாம்? A பார் B பார் C சக A பார் BCங்கிறதுல யாரை காமன் எடுக்கலாம்? A bar C. வெரி குட். A பார் C காமன் எடுக்கலாம், ரைட்? இப்போ A பார் C காமன் எடுத்தா எங்களுக்கு பிராக்கெட்டுக்குள்ள B சக B பார் என்று வருவார். ஓகே, B பார் சக B என்று வருவார். சக அங்கால மிஞ்சது யார் பிள்ளைகள்? AB பார் C. நம்ம இந்த இடத்துல வாரது எங்களுக்கு A பார் C, தென் அங்கால வரப்போறது எங்களுக்கு AB பார் C. இப்ப சொல்லுங்க, இங்கால சைட்ல எங்களுக்கு ஏட பார் இருக்கு, அங்கால சைட்ல ஏ இருக்கு. யார் எங்களுக்கு இருக்கிற பார்ட் இங்கால? நான் ரெண்டுலையும் யாரை காமன் எடுக்க பிள்ளைகள்? C. யாரை காமன் எடுக்கலாம்? சியை காமன் எடுக்கலாம். சியை காமன் எடுப்பமா இருந்தா எங்களுக்கு ப்ராக்கெட்ல ஏட பார் சக AB பார் வருவார். கிளியர்? இப்ப சொல்லுங்க நீங்க, C இன்டூ யாரு தனியா வந்திருக்கு? ஏட பார். ஓகே, தனியா வந்தால் யாரு? ஏட பார். சக மற்ற வேரியபிள் எங்களுக்கு யாரு? ஏட பார். எங்க இருக்கு ஆன்சர்? C இன்டூ A பார் பிளஸ் B பார். எங்க இருக்கு ஆன்சர்? மூணாவது ஆன்சர். ரைட். இப்ப 66வது கொஸ்டின். A பார் சக B இன்டூ A சக B இன்டூ A பார் B சக AB. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல நாங்க யாரை காமன் எடுக்கலாம்? இந்த துண்டை சுருக்குனா என்ன வரப்போகுது? இவரை. B. வெரி குட். B. எப்படி B வந்து? இங்க நாங்க இந்த ஏரியா இந்த துண்டுல B காமன் எடுப்போம் பிள்ளைகள். சி, B காமன் எடுத்தா B சக A பார் இன்டூ A என்று வரும். ஓகே, இப்ப B சக A பார் இன்டூ எங்களுக்கு 0, B சக 0 யார் பிள்ளைகள்? B. ஓகே, ஸோ இந்த எங்களுக்கு B இன்டூ அங்கால வரப்போகிற பிள்ளைகள் A பார் B சக AB. இப்போ நீங்க சொல்லுங்க, ரெண்டாவது தொண்டை சுருக்குனாலும் யார் வரப்போகிற பிள்ளைகள்? ஏட பார் B சக AB. சொல்லுங்க அப்போ, சுருக்குனா என்ன வரும் உங்களுக்கு? அங்க B காமனா எடுக்கலாம். B காமனா அடுத்தமாக இருந்தா ப்ராக்கெட்டுக்குள்ள A பார் பிளஸ் A என்று வரும். இப்போ B இன்டூ A பார் பிளஸ் A என்ன பிள்ளைகள்? 1 இன்டூ B என்னங்களுக்கு? B. கிளியர்? அப்ப சொல்லுங்க, இங்கால சைடு எங்களுக்கு B இருக்கு, மற்ற சைடும் B இருக்கு. B இன்டூ B என்ன பிள்ளைகள்? ஐடம் பட்டன் லோ படி. B இன்டூ B அதே வலு விதிப்படி பிள்ளைகள். B இன்டூ B யாரு? B. B. ஸோ எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட் ஒன். இந்த சுருக்கல்கள் எல்லாம் யாருக்கு டவுட் இருந்தா பிள்ளைகள் கேட்டுருணுமா? கையோட கேட்டுருணும். இல்லைன்னங்களே கஷ்டமா இருக்கும். அதால உங்களுக்கு டவுட் வருதுன்னு சொன்ன பிள்ளைகள் அந்த அந்த டைமே கேட்டுக்கணும். ரைட், ஓகே. இப்போ எங்கட அடுத்த கொஸ்டின். அகைன் பிளேஸ். யார் இது? ஓகே, ஒண்ணுமில்லடா. இப்போ எங்களுக்கு முதலாவது கோவையை பாருங்க. முதலாவது கோவையில யாரை நாங்க காமன் எடுக்கலாம்? இவங்கள யாரை காமன் எடுக்கலாம்? பிஏ வந்து காமன் எடுக்கலாம். காமன் எடுத்தா எங்களுக்கு எப்படி வரப்போகுது? சி, பிஏ காமன் எடுத்தா பி சக ஏ பார் இன்டூ ஏ என்று வரும். பிகாஸ் இது எங்களுக்கு போஸ்ட் கோவையெல்லாம் பிஏ காமன் எடுத்தா நடுவில் யார் இருக்கு? பிளஸ் தானே. பி பிளஸ் ஏ பார் இன்டூ ஏ என்று வருவார். ஸோ பி பிளஸ் 0 உங்களுக்கு யாரு? பி. அப்போ இந்த செட்டை சுருக்குனா மாற்றி பி. அதே போல பக்கத்துல ஏ பார் பி சக ஏபி இருக்கு. இதுல நான் பிஏ காமன் எடுக்கலாம். இங்க நான் பிஏ காமன் எடுப்பனாக இருந்தால் ஏ பார் பிளஸ் என்று வரப்போகுது. ஸோ பி இன்டூ 1 யாரு? அங்கேயும் எனக்கு பி.
இங்கேயும் பி இங்கேயும் பி சொன்னா பி இன்டு பி ஆர் பி. ஓகே ரைட். பின்வரும் பூலியன் கோவையை சுருக்கும் போது கிடைக்கும் விளைவு யாது? அந்த கோவை ஒருக்க நான் பார்த்து எழுதுறேன் பாருங்க. எங்களுக்கு பிரக்கெட்ல பிள்ளைகள் எக்ஸ் பார் ஒய் சக எக்ஸ் முழுவதின் பார் இருக்கு. இங்க பாருங்களா, எக்ஸ் பார் ஒய் சக எக்ஸ் அதுக்கு மேல முழுவதின் பார் இருக்கு. ஓகே எக்ஸ் பார் இங்க பாருங்க, எக்ஸ் பார் ஒய் சக எக்ஸ் அதுக்கு மேல முழுவதின் பார் பிளஸ் xy bar into x bar y plus எங்களுக்கு x by bar into x bar y xy bar into x bar y. ஓகே, இப்போ அதுக்கு மேல ஒரு பார், திரும்ப மொத்தமா சேர்ந்த பிள்ளைகள் பார். இப்போ இதுக்கு மேல எங்களுக்கு பார், மொத்தமா சேர்ந்ததுக்கு மேல எங்களுக்கு ஒரு பார். நான் எழுதின கோவை சரியான்னு செக் பண்ணுங்க. இது பிள்ளைகள் இருந்தா சொல்லிக் கொள்ளுங்களா. ரைட். எங்களுக்கு கூட பார் வரும் பண்ண பிள்ளைகள் உண்மையிலேயே பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்றால் எங்களுக்கு சுருக்கக்குள்ள குயிக்காங்களே கரண்டு போயிடும் பார்லாம். ரைட். அப்போ நாங்கள் இந்த குரூப்பை வந்து இப்படி டிவைட் பண்ணுவோம் பிள்ளைகள். டிவைட் பண்ணால் டிமோகன் விதியை பயன்படுத்தி எக்ஸ் பார் ஒய் பிளஸ் எக்ஸ் இதுக்கு மேலே எத்தனை பார் இருக்குன்னு பார்த்தா 2 பார் இருக்கு. பார் 1 பார் 2 பிளஸ் எங்களுக்கு நொட்டா மாறினா இன்டூ. இப்போ இதுக்கு அங்கால எக்ஸ் பை பார் எக்ஸ் பார் ஒய் அதுக்கு மேல 2 பார். இப்போ பக்கத்துலேயே நாங்கள் எழுதி காட்டணும் பிள்ளைகள். இதுக்கு பயன்படுத்தின விதி என்று சொல்லி என்ன விதி? டி மோகனின் விதி. ஸோ டி மோகன்ஸ் லா. ரைட். இப்போ நீங்க சொல்லுங்க, டபுள் கம்ப்ளிமெண்ட் லா படி இந்த 2 பாரும் இந்த 2 பாரும் கேன்சல் ஆகும். வெட்டி காட்டக்கூடாது, கவனம். அப்போ கேன்சல் ஆன பிள்ளைகள் மிஞ்சிறது என்ன எங்களுக்கு? எக்ஸ் பார் ஒய் சக எக்ஸ் இது ஒரு கோவை இன்டூ இங்கால பிள்ளைகள் நாங்கள் அந்த கோவையை பார்த்து எழுதினால் எக்ஸ் பை பார் எக்ஸ் பார் ஒய். இதற்கு பயன்படுத்தின விதி இரட்டை நிரப்பு விதி இல்லையா? இரட்டை நிரப்பு விதி. ஓகே, அதாவது பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல டபுள் கம்ப்ளிமெண்ட் லோ அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க இங்க சொல்லுங்க, எங்களுக்கு எக்ஸும் இருக்கு, அங்கால சைட்ல எக்ஸ் பாரும் இருக்கு. ஓகே, சொல்லுங்கண்ணா நீங்க இதை நாங்க மிகைமை விதியை பயன்படுத்தி சுருக்கினால் என்ன வரப்போகுது? எனிபடி குயிக்கா சொல்லுங்க. y plus x. வெரி குட், y plus x. ஓகே, பட் த திங் இஸ் இங்க இன்டூ இந்த கோவை எல்லாமே பெருக்கல் தானே பிள்ளைகள். இதை நான் குழப்பி எழுதலாமா? லைக் இப்படி எக்ஸ் இன்டூ எக்ஸ் பார் ஒய் இன்டூ பை பார் எழுதலாமா இல்லையா? அந்த விதிக்கு பேர் என்ன சொல்லுங்க மினிமம்? நாங்க இங்க அப்ளை பண்ண விதிக்கு பேர் என்ன? பரிவர்த்தனை. வெரி குட், பரிவர்த்தனை. எக்ஸ் இன்டூ எக்ஸ் பார் எங்களுக்கு 0, ஒய் இன்டூ ஒய் பார் எங்களுக்கு 0, தென் இன்டூ ஒய் பிளஸ் எக்ஸ். இப்போ கெட்டிக்கார பிள்ளைகள் சொல்லுங்க, அங்க சைஃபரால யாரை பெருக்கினாலும் வர ஃபைனல் ரிசல்ட் என்னடா? Hyper. சைஃபர் தான். ரைட். அப்ப இந்த விடை எங்களுக்கு எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன். ரைட். இப்போ 68வது எங்களுக்கு ஒரு பூலியன் கோவை தந்திருக்காங்க பிள்ளைகள். அந்த பூலியன் கோவையை பிரதிநிதித்துவம் சரியாக படுத்துவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கு பிள்ளைகள். ரைட். இதை சுருக்குன கோவைக்கான பெருமானம். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் சுருக்கணும் பிள்ளைகள். ஓகே, சுருக்கம் நாங்கள் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தரப்பட்ட கோவை ஏ பார் பி சக ஏபி பார் ஏ பார்
பி சக ஏ பி பார் சக ஏ பார் பி சக ஏ பி பார் சக ஏ பார் பி பார் ஏ பார் பி பார் சக ஏ பார் பி சி பார் ஏ பார் பி சி பார் ரைட். இப்போ நீங்க சொல்லுங்க, நாங்க இந்த கோவையை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம் பிள்ளைகள். எப்படி இவரென்னா நீங்கள தொங்கல்ல கொண்டு போறேன் ரைட், ஈஸிக்காகவா. அப்போ நாங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எங்களுக்கு இங்கே ஏ பி பார் வரப்போது அண்ட் தென் சக இது எங்களுக்கு ஏ பார் பி பார் இதில் கேஸ்லேயே ரைட். ப்ளஸ் இது எங்களுக்கு ஏ பி பார், அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு சாரி எங்களுக்கு நாங்கள் மாறி ரீஅரேஞ்ச் பண்ணுவோம், தொங்கலுக்கு கொண்டு போவோம் ரைட். ஸோ கவனிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு பிள்ளைகள் நான் ஏ பார் பி எழுதுறேன், அதில் பிரச்சனை இல்லை. ஏ பார் பியில் தென் சக இந்த ஏ பார் பிக்கு பக்கத்தில் யாரை போட போறோம்னா தொங்கல் கோவ பிள்ளைகள் ஏ பார் பி சி பார் அண்ட் தென் சக நெக்ஸ்ட் எங்களுக்கு ஏ பி பார்னு ஏ பி பார், அதற்கு பக்கத்தில் ஏ பார் பி பார். இது எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் சுருக்களுக்கு. இப்போ முதலாவது துண்டில் நாங்கள் யாரை காமன் எடுக்கலாம் பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் டூலையும் பியை நாங்கள் காமன் எடுக்கலாம். பியை காமன் எடுத்தா ப்ரக்கேட்டுக்குள்ள ஏ பார் சக ஏ பார் சி பார் என்று வருவார் இல்லையா. ரைட், நான் ஏ பார் பியை காமன் எடுக்கலாம், பி பார் மட்டும் இல்லை ஏ பார் பியே நாங்கள் காமன் எடுக்கலாம் பிள்ளைகள். அப்போ முதல் ரெண்டில் நான் யாரை காமன் எடுக்கலாம்ன்ற பிள்ளைகள், இங்கேயும் எனக்கு ஏ பார் பி இருக்கு, இங்கேயும் யார் இருக்கு ஏ பார் பி. அப்போ நாங்கள் ஏட பார் பியை காமன் எடுப்பமாக இருந்தால் இங்கே எனக்கு வரப்போகிற கோவை 1 + சி பார். ஓகே, அண்ட் தென் ப்ளஸ் இங்கே நாங்கள் யாரை காமன் எடுக்கலாம், இங்கே எனக்கு ஏ பி பார் இருக்கு, இங்கால ஏ பார் பி பார் இருக்கு. நான் பி பாரை காமன் எடுப்பனாக இருந்தால் இங்கே எனக்கு ஏ சக ஏ பார் என்று வருவார். ஓகே ஃபைன். இப்போ சொல்லுங்க நீங்க ஏட பார் பி பிள்ளைகள் ஏட பார் பி தான். தென் சி பாரோட நாங்கள் ஒன்று கூட்டினோம்னா 1 சக பி பார் எங்களுக்கு பி பார் தான் ப்ரக்கெட்டுக்குள்ள ஏயோட ஏ பாரை கூட்டினோம்டா 1 1 × ஏ பார் பி எங்களுக்கு ஏ பார் பி சக 1 × பி பார் யார் பிள்ளைகள் பி பார். இப்போ நீங்க சொல்லுங்கடா, இங்கே எனக்கு பி இருக்கு, அங்கால சைட் பி பார் இருக்குன்னா மிகைமை விதியை நாங்கள் போட்டால் தனியாக வந்தது எங்களுக்கு பி பார், ரெண்டையும் பிரிப்பது சக அடுத்த வேரியபிள் எங்களுக்கு ஏ பார் ரைட். நீங்க சொல்லுங்க ஏட பார் சக பீட பார் வந்தால் இது என்ன கேட்டுக்கு சமன் எனிபன்? NAND gate. நேன் கேட்டுக்கு. எப்படி நேன் கேட் நாங்க சொல்லலாம் ஏபி முழுவதின் பார் தான் ஏட பார் சக பீட பார். ஓகே, ஏபி முழுவதின் பார் தான் ஏ பார் சக பி பார். அப்ப நேன் கேட்டுக்கு தியரி என்ன பிள்ளைகள், அண்டோட ஆப்போசிட் பெருமானம். அண்ட் என்ன சொல்லுது எங்களுக்கு, ஏபிங்கிற இன்புட் இருக்கு, கியூங்கிற வெளியீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எங்களுக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா பிள்ளைகள் 4 டைம்ஸ் எங்களுக்கு இருக்கு. அப்போ எங்களுக்கு 0 1 0 1 ஹியர் 0 0 1 1. அப்போ அண்டோட டியூட்டி பிள்ளைகள் எங்களுக்கு எல்லா இன்புட்ஸுக்கும் ஒன்று வந்தால் மாத்திரம் எங்களுக்கு வெளியீடு உண்டு. தட் மீன்ஸ் எங்களுக்கு பெருக்கிற டைம்ல பிள்ளைகள் எல்லாமே ட்ரூவா இருந்தால்தான் எங்களுக்கு வார ஃபைனல் ரிசல்ட்டும் யார் இருக்கும் ட்ரூ. ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு பெருக்கிற டைம் ஃபால்ஸா இருக்கும்ன்ற பிள்ளைகள் எங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் ஷுட் பி ஃபால்ஸா இருக்கும் ரைட் இருக்கணும். ஸோ கைஸ் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லா இடமும் ஒன்றா வார்த்த பிள்ளைகள் இந்த கேஸ் தான் 1 × 1 எங்களுக்கு 1. பட் இது எங்களுக்கு நேண்ட் எங்கிறதால அண்டோட ரிசல்ட் எங்களுக்கு ஆப்போசிட்டா மாற்றும். 1 × 1 எங்களுக்கு 1 1 பார் என்ன பிள்ளைகள் 0. மற்ற டைம்ஸ் எல்லாமே எங்களுக்கு யாரா வந்து சேரும் 1 வந்து சேரும். ஹவு இஸ் தட்? 0 × 0 எங்களுக்கு 0 0 பார் எப்படி பிள்ளைகள் 1. 0 × 1 எங்களுக்கு 0 0 பார் என்ன 1. 1 × 0 எங்களுக்கு 0 0 பார் என்ன எங்களுக்கு 1. 1 × 1 எங்களுக்கு 1 1 பார் என்ன பிள்ளைகள் 0. அப்ப இது மாதிரி வார ஒரு டேபிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா இருந்தால் த ஃபர்ஸ்ட் ஒன் எங்களுக்கு ஆன்சர். ஓகே, டவுட் இருக்கா? ரைட், தென் நெக்ஸ்ட் எங்களுக்கு சுருக்கல் தமிழ்கள். இந்த டியூட் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணது உங்களோட சுருக்களுக்கான ஸ்கில்ஸை கொஞ்சம் வளர்த்து கொள்றதுக்கு. இதுக்கு பிறகு வர 100 டைம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி டோட்டலி சேஞ்ச் ஆன ஒரு கொஷின்ஸாக இருக்கும் பிள்ளைகள். ஸோ எங்களுக்கு 69வது கேள்வி ஏபி பார்
ஏபி பார் ஏபி பாரா ஏபி சக ஏபி பார். ஸோ நான் மாற்றி எழுதுறேன், பிரச்சனை இல்லையே. ரைட். ப்ளஸ் ஏ பார் சி சக ஏ பார் சி பார். ஓகே, சொல்லுங்க நீங்க. முதல்ல நான் யாரை காமன் எடுக்கலாம் பிள்ளைகள்? இவங்க ரெண்டு பேர்லையும் ஏ காமன் எடுக்கலாம். காமன் எடுத்தா பி பார் சக பி. ஃபைன். சக இவங்க ரெண்டு பேர்ல யாரை காமன் எடுக்கலாம்? ஏ பார். காமன் எடுத்தா சி பிளஸ் சி பார். இப்போ நீங்க சொல்லுங்க, நாங்க பிரக்கெட்டை ஏற்படுத்துறது, பிரக்கெட்டை சுருக்குறது என்ன லோ பிள்ளைகள்? பரம்பல் விதி. ஞாபகம் இருக்கா? என்ன விதி? பரம்பல் விதி. ஞாபகம் இருக்கோ தெரியாது? ரைட். இப்போ சொல்லுங்க, ஏ இன்டூ பி பார் சக பி எங்களுக்கு 1 சக ஏ பார் இன்டூ சி சக சி பார் யார் பிள்ளைகள்? 1 1 இன்டூ ஏ எங்களுக்கு ஏ சக 1 இன்டூ ஏ பார் எங்களுக்கு ஏ பார். ஏ சக ஏ பார் யார் பிள்ளைகள்? 1. எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட் ஒன் எங்களுக்கு ஆன்சர். ஓகே ரைட். இப்போ அடுத்த கொஸ்டினை நாங்கள் செய்யலாம் பிள்ளைகள். எங்களுக்கு பார்த்தே மதிக்கலாம் ஆன்சரு. XY சக XYZ பார் இருக்கு. ஹியர் XYZ பார் சக XYZ இருக்கு. சொல்லுங்க நீங்க, இவங்க ரெண்டு பேர்ல நாங்கள் யாரை காமன் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் டூ திங்ஸ்ல XY. வெரி குட். XY காமன் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு 1 பிளஸ் Z பார் வரப்போகுது பிள்ளைகள். ஸோ 1 இன்டூ XY எங்களுக்கு யார் வரப்போகுது? XY. ஃபைன். அண்ட் தென் பிளஸ் இவங்க ரெண்டு பேர்ல யாரை காமன் எடுக்கலாம்? லாஸ்ட் டூலையும் வெரி XY. குட். அதுவும் XY. XY காமன் எடுத்தீங்கன்னா Z பார் சக Z. Z பார் சக Z எங்களுக்கு 1. ஸோ 1 இன்டூ XY XY. அப்போ XY பிளஸ் XY XY. எங்க இருக்கு ஆன்சர்? தேர்ட் ஒன். தென் 71வது MCQ பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் முழுவதின் பார் இன்டூ எக்ஸ் பார் சக ஒய் பார் முழுவதின் பார். ஓகே பாருங்களா, எக்ஸ் பிளஸ் ஒய் முழுவதின் பார் இன்டூ எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார் அதுக்கு மேல முழுவதின் பார். நாங்கள் முதல்ல சுருக்கணும் பண்ண பிள்ளைகள் டிமோகனை பயன்படுத்தி சுருக்குவோம். சுருக்கினால் இதை நாங்கள் உடைச்சு பார்த்தா எக்ஸ் பார் இன்டூ ஒய் பார் வருவார். ஓகே இன்டூ தென் இவரை நாங்கள் சுருக்கின பிள்ளைகள் எக்ஸுக்கு மேல டபுள் பார் இன்டூ ஒய்க்கு மேல டபுள் பார். ஹியர் எங்களுக்கு எக்ஸ் பார் இன்டூ ஒய் பார் இன்டூ எக்ஸ் இன்டூ ஒய். ஓகே, இங்க எங்களுக்கு எல்லாமே பெருக்கலைங்கிறதால நாங்கள் ஈஸியாக வந்து மாற்றி எழுதலாம். எக்ஸ் பார் எக்ஸ் ஒய் பார் ஒய் என்று சொல்லி. அப்போ எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் எங்களுக்கு 0, ஒய் பார் இன்டூ ஒய் எங்களுக்கு 0. 0 இன்டூ 0 என்ன பிள்ளைகள்? 0. எங்க இருக்கு ஆன்சர்? ஃபைனல் ஒன். சார் 70th கொஸ்டின் ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 70th கொஸ்டின்ல ஒன்றுமே இல்லையே, நத்திங், எதுவுமே இல்லை. மட்டும் சின்ன ஒரு கொஸ்டின். சார் அதோட ஆன்சர் ஃபோர்த் ஒன் தானே வரும்? XY. XY XY. ஓகே, நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் அடிக்கும் என்ன செஞ்சு காட்டு. நான் XY தானே சொன்னா, செஞ்சு காட்டக்குள்ள மாத்தி அடிச்சிருக்கோம் அப்படியா? இங்க பாருங்க, 70th எதுவுமே இல்லை பிள்ளைகள். எங்களுக்கு இது ரெண்டுலையும் யாரை காமன் எடுக்கலாம்? நாங்க XY காமன் எடுக்கலாம். அப்ப XY காமன் எடுத்தா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 பிளஸ் Z பார் ரெண்டு வரப்போகுது. ஓகே, அண்ட் தென் பிளஸ் இப்போ இவங்க ரெண்டு பேரை நாங்க யாரை காமன் எடுக்கலாம்? XY. அப்ப XY காமன் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகுது Z பார் சக Z. ஓகே, அப்ப XY இன்டூ எங்களுக்கு Z பாரோட 1 கூட்டினா, ஒன்றோட யாரை கூட்டினாலும் 1 அண்ட் தென் சக XY இன்டூ 1. இது எங்களுக்கு XYன்னு. ரைட். இப்போ ஒன்றால் XY பிறகுனா பிள்ளைகள் XY சக ஒன்றால் XY பிறகுனா XY. XYயோட XY கூட்டினோம்னா பிள்ளைகள் சேம் XY. கவனம். ஓகே, தென் எங்களுக்கு 72வது K பிளஸ் எல் பிளஸ் எம் அதுக்கு மேல டபுள் பார். ரைட்.
கே ப்ளஸ் எல் ப்ளஸ் எம் அதுக்கு மேலே டபுள் பார் இன்டூ எம் பார் and then KML, right, plus KML. ஓகே ஸோ கைஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு டபுள் கம்ப்ளிமெண்ட் லோ பயன்படுத்தி இதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவோமா இருந்த அப்படிகள் இந்த ரெண்டு பாரம் எங்களுக்கு கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனால் எங்களுக்கு வார கோவை யார் அப்படிகள் கே ப்ளஸ் எல் ப்ளஸ் எம் அண்ட் தென் இன்டூ எம் பார். ஓகே, தென் ப்ளஸ் KML. ஃபைன். இப்போ பிள்ளைகள் நாங்கள் வந்து அடைப்பு நீக்கல் ஒரு கேஸ் ஒன்று எங்களுக்கு இருக்கு. எப்படி கே சக எல் சக எம் இருக்கு, இங்கால இன்டூ எம் பார் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு மல்டிப்ளை எம் பார் இன்டூ எம், ஆல்சோ எம் பார் இன்டூ எல் அண்ட் எம் பார் இன்டூ கே. ஓகே, அப்போ எம் பாரால் எம் பெருக்குவோம் பிள்ளைகள் எம் இன்டூ எம் பார் பிளஸ் அதே மாதிரி எம் பாரால் நாங்கள் எல்லா பெருக்குவோம் பிள்ளைகள் எல்எம் அண்ட் தென் பிளஸ் கேஆல் எங்களுக்கு இஎம் பெருக்குவோம்னு சொன்னால் KM. Okay, and then plus here also we have KML. இப்போ சொல்லுங்க KM வந்து KM தான் பிள்ளைகள் மாறாது. LM பார் LM பார் மிஸ் பண்ணிட்டோமா LM பார் இங்கால பார், ரைட். ஓகே, நாங்கள் M பார் தான் பெருக்கிறோமா, கவனம். ஸோ சாரி பவர் கட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணுங்க சவுண்ட்லாம் ஓகேன்னு சொல்லி. ஓகே சார். ரைட், ஓகே. ஸோ இங்கே எங்களுக்கு சுருக்கி எடுத்தோம்னா பிள்ளைகள் KM பார் இருக்கு ப்ளஸ் இங்கே எங்களுக்கு LM பார் இருக்கு ப்ளஸ் M இன்டூ M பார் எங்களுக்கு 0 அண்ட் KML. ஓகே, அப்போ சொல்லுங்க KM பார் தான் பிள்ளைகள், LM பார் தான் அண்ட் தென் பிளஸ் KML. இவங்க ரெண்டு பேர்ல நாங்கள் யாரை காமன் எடுக்கலாம்? KM பார் அப்படி இருக்கு, இவங்களை நாங்கள் யாரை காமன் எடுக்கலாம்? எல்ல காமன் எடுக்கலாம். எல்ல காமன் எடுத்தால் M பார் பிளஸ் MK என்று வரப்போறார் அல்லது KM என்று வரப்போறார். கேஸ் இல்லையே, ரைட். இப்போ சொல்லுங்க நீங்க KM பார் தான் அண்ட் தென் சக L இன்டூ சொல்லுங்க அப்போ L இன்டூ நாங்கள் மிகைமை விதி அப்ளை பண்ணா எப்படி பிள்ளைகள் சுருங்கும்? M பார் பிளஸ் K. வெரி குட். M பார் சக K. எப்படி எங்களுக்கு தனியா வந்தது M பார், அடுத்த மாறி எங்களுக்கு K, ரெண்டையும் பிரிக்கிறது சக, ரைட். இதை நாங்கள் அப்படியே போட்டோம்னா பிள்ளைகள் அடைப்பு நீக்கி எடுத்தோம்னா KM பார் இருக்கு சக M பார் L இருக்கு அல்லது LM பார் இருக்கு சக KL எங்களுக்கு வரப்போகுது. இதை நாங்கள் சுருக்களுக்கு வழி இருக்கா பிள்ளைகள்? இதுக்கு மேலே சுருக்கி இல்லாது எங்க இருக்கு ஆன்சர்? ஒன்னாவது இருக்கா? மூணாவது சார். ஃபர்ஸ்ட் சார். ஃபர்ஸ்ட்ல பிரக்கெட்டை போட்டு தந்திருக்கேனா? இந்த ஃபார்மெட்ல இருக்கேன்னு KM பார் பிளஸ் L இன்டூ K பிளஸ் M பார், ரைட். இந்த ஃபார்மெட்ல இருக்கு எங்களுக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். தென் 73வது வினா பார்த்துக்கோங்க. அருகில் தரப்பட்டுள்ள கேமைப்பில் இருந்து சுருக்கப்பட்ட சொப்பூலியன் கோயை பெறுக. பிள்ளைகள் சொப்பைங்கிறது நாங்கள் ஒன்றை குரூப் பண்ணி பெற்றுக்கொள்வதா அல்லது பூச்சிதை குரூப் பண்ணி பெற்றுக்கொள்வதா பிள்ளைகள்? ஒன்றை குரூப் வெரி குட். ஒன்றை நாங்கள் அப்போ குரூப் பண்ண வேண்டியது 1. 0 நாங்கள் குரூப் பண்ண பிள்ளைகள், அதனால வார்த்தைங்களுக்கு போஸ்ட்கோவை. ஓகே, அப்போ எங்களுக்கு 3 இன்புட்ஸ் இருக்குமெண்டா எங்களோட ரூல் என்ன பிள்ளைகள்? 4 ஒன்றை சேர்த்து குரூப் பண்ண பார்க்கணும். 4 ஒன்றை சேர்த்து குரூப் பண்ண சான்ஸ் இல்லைன்னு சொன்னா நாங்கள் 2 இன்புட்டுக்கு போகணும். நிறைய பேர் விடுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இந்த குரூப்ல நிறைய பேர் விடுற மிஸ்டேக் பிள்ளைகள், எனக்கு இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு இல்லையா?
எடுத்த பார்க்கல இதை சுருக்கி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இது ஒரு குரூப், இதை குரூப் பண்ணுவாங்க, இது ஒரு குரூப், இதை குரூப் பண்ணுவாங்க, இது ஒரு குரூப். இது சரியா? இல்ல. இல்ல. நீங்க குறைந்த எண்ணிக்கையில பிள்ளைகள் குரூப் பண்ண போகணும். நான் இன்னும் செஞ்ச மெத்தட் குரூப்புக்குள்ள குரூப், இது பிள்ளை. இங்க பாருங்க, இந்த ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு குரூப், இந்த ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு இன்னொரு குரூப். அப்ப மீண்டும் நான் எல்லாம் குரூப் பண்ணி முடிஞ்ச பிள்ளைகள். இப்ப இவரோட இவரை குரூப் பண்ணா இது எங்களுக்கு குரூப்புக்குள்ள குரூப்பா இல்லையா? எல்லாத்தையும் நான் குரூப் பண்ண பிறகு திரும்ப குரூப் பண்ண போனா எங்களுக்கு குரூப்புக்குள்ள குரூப்பா இல்லையா? சொல்லுங்க. குரூப்புக்குள்ள குரூப். ம். எங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையில குரூப் பண்ண பார்க்கணும். அதோட குரூப்புக்குள்ள குரூப் நாங்க பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நாங்க சுருக்கல்ல காமனா எடுக்கக்குள்ள பிள்ளைகள், நீங்க இப்ப இந்த குரூப் எடுத்தீங்கன்னா இந்த லைனுக்கு எங்களுக்கு யாரு போகும்? எக்ஸுக்கு 0 போகுது. அதுல மீனிங் பிள்ளைகள் எக்ஸ் பார். ஓகே, ரைட். இப்போ நிலைக்குத்து பெருமானம் பாருங்க, இவங்க ரெண்டு வேலை யாரு காமனா வந்திருக்கு? இங்க yக்கு 0 வந்திருக்கு, இங்கேயும் yக்கு 0 வந்திருக்கு. எஸ், இப்போ yட 0 எங்களுக்கு காமன். yட 0 யாரு பிள்ளைகள்? y பார். ஜெட்டுக்கு இங்க எங்களுக்கு ஜெட்டுக்கு வந்து பிள்ளைகள் 0 வந்திருக்கு, இங்க எங்களுக்கு 1 வந்திருக்கு. அப்ப ஜெட் எங்களுக்கு காமன் இல்லை. ஃபைன். அப்ப இந்த குரூப்பால எங்களுக்கு வார காமன் பிள்ளைகள் எக்ஸ் பாரும் y பாரும். அப்ப இவரை சுருக்குனா வார்த்தைங்க எக்ஸ் பார் y பார். அடுத்த குரூப்புக்கு நான் போறேன்னா பிள்ளைகள் பிளஸ் போடுவோம். இப்ப நாங்க இந்த லைன் எடுப்போம். இந்த லைனுக்கு எங்களுக்கு எக்ஸ் கொண்டு வந்திருக்கு, எக்ஸ் கொண்டு வந்த பிள்ளைகள் எக்ஸ் தான். மேலுக்கு எங்களுக்கு இங்க yக்கு 0 வந்திருக்கு, இங்க y கொண்டு வந்திருக்கு, இங்க z கொண்டு வந்திருக்கு, இங்கேயும் z கொண்டு வந்திருக்கு. அப்ப யாருக்கு காமன்? z வந்து காமன். இந்த விட எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பிள்ளைகள் கடைசியில் இருக்கு. ஓகே, அதே போல அருகில் காட்டப்பட்டுள்ள கேமிப்பிலிருந்து சுருக்கப்பட்ட பெருக்கங்களின் கூட்டல் சமன்பாடு சொப் சமன்பாட்டை பெறுக. இப்ப சொல்லுங்க நீங்க, நாங்க மேக்சிமம் எத்தனை ஒன்றை சேர்த்து குரூப் பண்ண ட்ரை பண்ணணும் பிள்ளைகள்? 3 இன்புட்ஸுக்கு 4 ஒன்றை சேர்த்து. எப்படி? எங்களுக்கு 8 கலங்கள் இருக்கிற பிள்ளைகள் 8 அரைவாசி எத்தனை? 4 ஒன்றை சேர்த்து குரூப் பண்ண சான்ஸ் இருந்தா குரூப் பண்ணுங்க, வேற எந்த கதையும் இல்லை. எங்களுக்கு இருக்கு, எங்க இருக்கு? இந்த 4 ஒன்றையும் சேர்த்து நான் குரூப் பண்ணலாம். ஓகே, ரைட். இப்ப குரூப் பண்ணாடா எனிபோன் யாராச்சும் சொல்லுங்க, இந்த எனிஒன் காய்ஸ், இந்த இந்த கிடை பெருமானம் எனக்கு வருமானம் இந்த குரூப்புக்கு? இல்ல. இங்க எனக்கு இல்ல. சிங்கிள் ரோவை சேர்த்து ஒரு குரூப்பிங் போச்சு, அதனால இந்த லைன் யாருக்கு காமன்? இவருக்கு. பட் இங்க எனக்கு இந்த குரூப் வந்த பிள்ளைகள் 2 ரோஸை சேர்த்து போகுது. அப்ப 2 ரோவிலையும் எங்களுக்கு பெருமானம் சமன் மாத்திரம் தான் போதும். இங்க எங்களுக்கு 0 போகுது, இங்க எங்களுக்கு 1 போகுது. காமனா இருக்குமா? நோ. பட் யாரை பார்க்கலாம் நாங்க? இந்த வெர்டிக்கல் வியூ நாங்க பார்க்கலாம் பிள்ளைகள். இங்க எங்களுக்கு yக்கு 0 வந்திருக்கு, இங்க yக்கு 1 வந்திருக்கு, காமன் இல்ல. zக்கு 1 வந்திருக்கு, இங்காலையும் zக்கு 1 வந்திருக்கு. யார் பிள்ளைகள் காமன்? Z. வெரி குட், z எங்களுக்கு காமன். அடுத்த கோவைக்கு போறோம்னா பிள்ளைகள், அடுத்த குரூப்புக்கு போறோம்னா பிளஸ் போடுங்க. அடுத்த குரூப் நாங்க எப்படி எடுக்கலாம்? அடுத்த குரூப் எப்படி எடுக்கலாம்னா பிள்ளைகள், எங்களுக்கு இப்ப இந்த 2 ஒன்றையும் சேர்த்து நான் குரூப் பண்ணலாம். ஓகே, அப்ப இந்த லைனுக்கு யார் காமன்? இவர் எனக்கு கிடையாது போது குரூப்பிங். அப்ப இந்த லைனுக்கு யாரு காமன் பார்த்தா பிள்ளைகள், எக்ஸுக்கு கொண்டு வந்தா எக்ஸ் எங்களுக்கு காமன். மேலுக்கு அப்படியே செக் பண்ணுங்க, yக்கு 0 வந்திருக்கு, இங்கேயும் எனக்கு yக்கு 0 வந்திருக்கு. எஸ், அப்ப யாரு காமன்? y வாரங்களுக்கு காமன், y பார். zக்கு இங்க 0, இங்க 1 காமன் இல்ல. ஸோ ஃபைனல் ஆன்சர் z பிளஸ் xy பார். z பிளஸ் xy பார் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, இதன் அடுத்த வினாவை பார்த்துக்கோங்க. 75வது, அருகில் காட்டப்பட்டுள்ள கேமிப்பிலிருந்து சுருக்கப்பட்ட கூட்டல்கள் இந்த பெருக்கல். ரைட். கூட்டல்கள் இந்த பெருக்கல்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? ப்ராக்கெட்டுக்குள்ள பொஸ் வந்திருக்கணும். இங்க என்ன இருக்கு? சொப்பன் இருக்குல்ல. ஸோ இது சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. கூட்டல்களின் பெருக்கல் என்று சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு வரணும் ப்ராடக்ட் ஆஃப் சம் அண்டு மாத்திக்கொள்ளுங்க. ப்ராடக்ட் ஆஃப் சம் அண்டு மாத்திக்கொள்ளுங்க. தேர் வாஸ் மிஸ்டேக், ரைட்? நாங்க ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு பிள்ளைகள், நான் காப்பி பேஸ்ட் பண்ணதால அதான் மாற்ற மறந்துட்டேன். ரைட், ஓகே, கேஸ் இல்லை, பிரச்சனை இல்லை. நாங்க வாசிச்சு தானே செய்ய போறோம். ரைட், இப்ப சொல்லுங்க,
நாங்க குரூப் பண்ண போகிற பிள்ளைகள் பொஸ்ஸை குரூப் பண்ணக்குள்ள நாங்க ஜீரோவை குரூப் பண்ணுவோமா, ஒன்னை குரூப் பண்ணுவோமா? ஜீரோ. ஜீரோ. ஜீரோ, வெரி குட். இங்க ரூல் என்ன பிள்ளைகள்? 8 கிழங்குகளை கொண்ட கேம் எப்படின்னு சொன்னா அதுல அரைவாசி 4 ஜீரோ வச்சு குரூப் பண்ண பார்க்கணும். ரைட். ஸோ இந்த 4ஐயும் சேர்த்து நாங்கள் குரூப் பண்ணலாமா இல்லையாடா? குரூப் பண்ணலாம். குரூப் பண்ணினால் இந்த லைனுக்கு யாரு போகுது? எக்ஸுக்கு 0. பொஸ்ஸில் எக்ஸுக்கு 0 போனா எக்ஸ் பார் வருமா, எக்ஸ் வருமா? எக்ஸ் வரும். எக்ஸ் வரும். ரைட். எங்களுக்கு நிலைக்கூத்து பெருமானம் வராது பிள்ளைகள், பிகாஸ் எங்களுக்கு 4 கிழங்களை சேர்த்து போறபடியா 4 இந்த பெருமானம் எங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, அதனால நாங்கள் எடுக்கலாது. ஃபைன். இப்ப சொல்லுங்க, இருக்கிற மற்ற 2 இருக்கு, எங்களுக்கு 2 பெருமானம் இருக்கு பிள்ளைகள். இந்த 2 பெருமானத்தை ஐ மீன் இந்த 2 ஜீரோவை 4 ஜீரோவை சேர்த்து குரூப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பாருங்க. எஸ் இருக்கு. எப்படி? அங்க மடிப்பதின் மூலமா மடிச்சோம்னா அப்படி எங்களுக்கு இவரோட சேர்ந்து இவர் குரூப் ஆகுவார் இல்லை? எஸ் பண்ணுங்க, குரூப் ஆகுவார். ஸோ எங்களுக்கு இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் நாங்க மடிப்பதின் மூலம் பிள்ளைகள் குரூப் பண்ணலாம். ஓகே. ஸோ கிடைப்பெருமானம் வருமாடா? இது 2 ரோ கூட போறதால கிடைப்பெருமானம் வராது. ரைட். இங்க எனக்கு யாரு காமன் வரும் பிள்ளைகள்? இங்க எனக்கு இந்த பெருமானம், இங்க எனக்கு இந்த பெருமானம் யாரு காமனா இருக்கு? ஜெட்டுக்கு 0 வந்தது காமனா இருக்கு. அப்ப இங்க வரப்போறது யாரு பிள்ளைகள்? ஜெட். பட் திங் இஸ் இது பொஸ்கோவை என்றதால பிள்ளைகள் பொஸ்கோவோட ஸ்டைல் வந்து இப்படி இருக்கும் இல்லையா? ரைட். இங்க எங்களுக்கு ஒவ்வொரு கோவையின் மாறிகளும் கூட்டப்பட்டு கோவைகளை நாங்க பெருக்குவோம் பிள்ளைகள். சேம் வே தான் நாங்க இங்கேயும் செய்ய போறோம். இது எனக்கு முதலாவது கோவையால சுருக்கப்பட்ட விளைவு, இது எனக்கு 2வது கோவையால சுருக்கப்பட்ட விளைவு. ஓகே. ஸோ முதலாவது கோவையால வந்தது எக்ஸ். நாங்கள் அடுத்த கோவைக்கு போகிறோம்னு சொன்னா பிள்ளைகள் பொஸ்ல நாங்கள் வைக்கிறது இன்டூ, சொப்லன்னு சொன்னா பிளஸ். கவனம். அண்ட் தென் இந்த அடுத்த மாறியார் பிள்ளைகள் ஜெட். அப்போ எக்ஸ் ஜெட்ங்கிறது இங்க இருக்கு 4வது. எக்ஸ் பிளஸ் ஜெட்டும் ஆன்சர் இருக்கு. கவனம், நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். எங்களுக்கு சொக்கோவை என்ற பிள்ளைகள் ஒவ்வொரு கோவைகளையும் பிரிக்கிறது எங்களுக்கு சக. பொஸ்கோவைங்கிறதால ஒவ்வொரு கோவைகளையும் பிரிக்கிறது இன்டூ. நாங்கள் சுருக்குனது பொஸ்கோவை. ஒரு கோவையிலிருந்து நாங்கள் ஒரு பொதுவான மாறியை பெற்றுக்கொள்ற மாதிரி இருந்தா பிள்ளைகள் அது ஒரு கோவைக்கு சமன். ரைட். அடுத்த கோவையிலிருந்து நாங்கள் ஒரு பெருமானத்தை பெற்றுக்கொள்றோம்னா அது அடுத்த கோவைக்கு சமன். அப்ப 2 கோவையும் பிரிக்கிறது எங்களுக்கு யார்? இன்டூ. ஓகே. தென் 76வது கேள்வி. மேற்குறித்த தர்க்க சுற்றின் வெளியீடு வாயினை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்துவது எது? ஓகே, சொல்லுங்க. அப்போ எது வரும் ஆன்சர்? போட்ட பாட்டி பி பார், சி பார், டி. 3வது. பி பார், சி பார், டி இருக்கீங்க. ஃபைன். அண்ட் தென் ஏ இருக்கு பிள்ளைகள், அதே மாதிரி பி இருக்கு, அதே மாதிரி சி பார் இருக்கு, டி இருக்கு. ஏ பி சி பார் டி. எஸ். ஹியர். அதே மாதிரி எங்களுக்கு இங்க ஏ வருது பிள்ளைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா பி வருது, அதே மாதிரி பாருங்க சி வருகுது, அண்ட் தென் டி இந்த பார் வருது. எஸ், இங்க இருக்கேன். தேர்ட் ஒன் ஆன்சர். 77 கடுமிலகுவான வினா. ஒரு மெக்ஸ் டேர்ம் எங்களுக்கு தந்திருக்காங்க. இதுல இருந்து சுருக்காத பூலியன் கோவை எடுக்கட்டுமா பிள்ளைகள்? அதுல பார்த்துக்கோங்க, எங்களுக்கு தரப்பட்ட மெக்ஸ் டேர்ம் பிள்ளைகள் பை கேபிட்டல் எம். தந்த அந்த பெருமானத்தை பார்த்துக்கோங்க. 0 தந்திருக்கு, 2 தந்திருக்கு, 4 தந்திருக்கு, 5 தந்திருக்கு. ஓகே. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிள்ளைகள் எப்படி செய்யணும்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு ஏபிசி என்று சொல்லி 3 பெருமானங்கள் இருக்கு. அங்கால பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளைவு ஒன்று இருக்கு. கியூஆ எஃப்ங்கிற விளைவும் இருக்கு. ரைட். இப்போ நீங்க சொல்லுங்கடா, எங்களுக்கு முதலாவது 0 அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு 3 பிட்ஸ்களுக்கு நாங்கள் யாரை போடணும்? இது பொஸ்ஸா மெக்ஸ் டேர்ம்? கவனம், மெக்ஸ் டேர்ம் என்ன பிள்ளைகள்? பொஸ். பொஸ்ஸுல எங்களுக்கு 1 வந்தால் தான் பார் இல்லையா? பொஸ்ஸுல 1 வந்தால் தான் பார். பட் நீங்க பெருமானம் போடக்குள்ள பிள்ளைகள் இது பைனரி பிட்ஸ் பெருமானம். கவனம், இது எங்களுக்கு பைனரி பிட்ஸ். நாங்க கோவை எழுதக்குள்ள பிள்ளைகள் 1 வந்தா பார், 0 வந்தா எங்களுக்கு நார்மல். எங்க பொஸ்ல இப்போ எங்களுக்கு 0 சொன்னா பிள்ளைகள் 0க்கு நாங்க பைனரி எப்படி போடுவோம்? பைனரி இங்க 0, இங்க 0, இங்க 0. ஃபைன். இதால ஒரு கோவை ஒன்று எங்களுக்கு வரப்போகுது இல்லையா? ரைட்.
அதே மாதிரி அடுத்த பெருமானம் எங்களுக்கு 2 என்று சொன்ன பிள்ளைகள் 2க்கு நாங்கள் எப்படி போடுவோம் 0 1 0. எப்போ நான் இந்த இடப்பிரமாணம் போடுறேன் 1 2 4 இதான் எங்களோட ஓர்டர். இதுல யாரோட யாரை கூட்டினா எங்களுக்கு அந்த பெருமானம் வருது செக் பண்ணுங்க. ஓகே, அதே போல 4 என்ற பிள்ளைகள் நாங்கள் 4க்கு மட்டும் 1 போடுவோம், மற்ற 2க்குமே எங்களுக்கு 0. அப்போ இதனால் ஒரு கோவை ஒன்று வரப்போகுது. அதே போல 5 என்று சொன்ன பிள்ளைகள் 4ஓட 1 கூட்டினோம்னா 5, அப்போ 4 அங்கால 1 5. ஓகே, அவ்வளவுதான். இப்போ நாங்கள் கோவை எழுதும் பொழுது இங்க எங்களுக்கு 0 வந்தா பிள்ளைகள் இது எங்களுக்கு நார்மல் பெருமானம், எங்க பொசில். இது சொப்பெருமானமாக இருந்தா பிள்ளைகள் எங்களுக்கு பாரா வந்திருக்கும். அப்ப இந்த 0வுக்கு நாங்கள் அழகா போடலாம் கோவை a பிளஸ் பி பிளஸ் சி என்று சொல்லி. ஓகே, அதே மாதிரி 2வது ஸ்டெப்ல என்ன வரப்போகுது பிள்ளைகள் ஏக்கு 0 ஏ, பிக்கு 1 பி பார், சிக்கு 0 சி. 4வதுல சொல்லுங்க அப்போ 4ஆம் நம்பருக்கு ஏக்கு 1 வந்தா பிள்ளைகள் ஏ பார் சக பி சக சி. 5வது சொல்லுங்க ஏ பார் பிளஸ் பி பிளஸ் சி பார். இப்போ நாங்கள் பொஸ்கோவையை வந்து கோவையா கன்வெர்ட் பண்ணக்குள்ள எப்படி பண்ணுவோம்? இந்த கோவை இன்டு இந்த கோவை இன்டு இந்த கோவை இன்டு இந்த கோவை. எங்க இருக்குற ஆன்சர்? 5வது 5வதா? செக் பண்ணீங்க நீ? ரைட். 78வது வினா, கீழே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றை கருதுக. மேலே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றின் வெளியீடாக அமைவது பின்வருவனவற்றுள்ளது. ஓகே, இது எங்களுக்கு ஏ பிள்ளைகள், இது சி பார், இது டி பார். அப்ப எங்களவாது யாரு ஏ சி பார் டி பார். ரைட். இது எங்களுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஏபிசிடி என்று வருது இல்லையா? ரைட். அப்ப இது எங்களுக்கு ஏபிசிடி. இது எங்களுக்கு ஓர் கேடுங்கிறதால கூட்டும் பிள்ளைகள். கூட்டினா வர ஃபைனல் ரிசல்ட் என்ன? ஏ சி பார் டி பார் பிளஸ் ஏபிசிடி. எங்க இருக்கு ஆன்சர்? 2வது கீழே காட்டப்பட்டுள்ள தர்க்க சுற்றின் மூலம் வெளிக்காட்டப்படுகின்ற செயற்பாடு யாராக இருக்கும்? ஓகே, இங்க எங்களுக்கு எக்ஸும் ஒய்யும் பிள்ளைகள் ஒரு நார் கேட்டு கூட போகுது. அப்போ வார ரிசல்ட் என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய் முழுவதும் பார். இங்க எங்களுக்கு ஜெட் போகுது. இது எங்களுக்கு நேண்ட் கேட். நேண்ட் வந்து பெருக்கி போட்டு பார் போடும் இல்லையா? ரைட். இங்க இருங்க. அப்ப நாங்கள் எழுதலாம் பிள்ளைகள் அழகா. எங்களுக்கு எக்ஸக ஒய்ட பாரோட பெருக்க போது யாரு? ஜெட். இது அதுக்கு மேல முழுவதும் பார் போடும். இது யாருக்கு ஈக்குவல்? எக்ஸக ஒய் அதுக்கு மேல 2 பார் இன்டூ எங்களுக்கு யாரா மாறும் பிள்ளைகள்? இன்டுக்கும் மேல எங்களுக்கு பார் வந்ததால இன்டூட பார் எங்களுக்கு யாரு? பிளஸ் அண்ட் தென் ஜெட்டுக்கு மேல ஒரு பார். இப்படித்தான் ஏதாவது வரப்போகுது இல்லையா? செக் பண்ணுங்க. எக்ஸக ஒய் முழுவதும் பார் எஸ், இன்டூ ஜெட்டுக்கு மேல ஒரு பார் எஸ். இப்போ இது ரெண்டையும் நாம கேன்சல் பண்ண பிள்ளைகள். ரெண்டு கேன்சல் ஆனா எங்களுக்கு வரப்போகுது யாரு? எக்ஸக ஒய் சக ஜெட் பார். இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா எங்களுக்கு? எங்க இருக்கு? 2வது சார். செகண்ட் என்ன? எஸ். அண்ட் தென் அதே போல 80வது வினாப்பிள்ளைகள், கீழே காட்டப்பட்டுள்ள தர்க்க சுற்றின் மூலம் செயற்படுத்தப்படுகின்ற விளைவு கற்று பிள்ளைகள். இது செய்யக்குள்ள நீங்க கொஞ்சம் கிளியரா இருக்கணும்டா. ரைட். ஏன்னா இது வந்து கட்டன் ஈஸியான கொஸ்டின். நாங்கள் அழகா செஞ்சோம்னா சரி பிள்ளைகள், சிலருக்கு வந்து இது செய்யறதுல கஷ்டம் இருக்கு. ஓகே, கவனமா. இது என்ன கேட் எங்களுக்கு? நோ கேட். நார் கேட். வெரி குட். ஸோ இதனால வர ஆன்சர் எங்களுக்கு எக்ஸக ஒய் முழுவதின் பார். இதால எங்களுக்கு வர ஆன்சர் பிள்ளைகள் எக்ஸக ஒய் முழுவதின் பார் சக செட் முழுவதின் பார். ஓகே, அப்ப இங்கால வர அவுட்புட் என்ன பிள்ளைகள்? எங்களுக்கு எக்ஸக ஒய் முழுவதின் பார் இன்டூ செட் முழுவதின் பார் இன்டூவா பிளஸ் இல்ல இது எக்ஸக ஒய் முழுவதின் பார் சக செட் முழுவதின் பார். இது இந்த இதால வருது. தென் இவரோட கூட்டப்புறார் யாரு? மீண்டும் ஒய்யவா? ஸோ ஒய் அதுக்கு மேல முழுவதின் பார். இதை நாங்க டிமோகனை பயன்படுத்தி அழகா உடைச்சு எழுதின பிள்ளைகள். உங்களுக்கு வாரக்கோவை எக்ஸக ஒய் சக ஜெட். இப்ப இதுக்கு மேல முழுவதின் பார், இதுக்கு மேல எத்தனை பார்? 2 பார். ரைட். பிளஸ் எங்களுக்கு யாரா மாறுது? இன்டூவா மாறுது. இப்போ ஒய்க்கு மேல ஒரு பார், ஒய் பார். இப்போ இந்த 2 பாரும் எங்களுக்கு கேன்சல் ஆகுமே.
கேன்சல் ஆனவாது என்ன பிள்ளைகள் எக்ஸ் சக ஒய் சக ஜெட் இதுக்கு மேல ஒரு பார் இன்டூ அங்காளவாதி யார் பிள்ளைகள் ஒய்ட பார். இப்போ இவரை நாங்க உடைச்சு எழுதின பிள்ளைகள் எப்படி வரப்போதும் எக்ஸ்ட பார் எங்களுக்கு எக்ஸ் பார் பிளஸ்ட பார் எங்களுக்கு இன்டூவா மாறும் ஒய்ட பார் எங்களுக்கு ஒய் பார் அண்ட் தென் இது எங்களுக்கு யார் பிள்ளைகள் இருக்கு பிளஸ் ஜெட் ஒய் பார் அப்படின்னு வருது இல்லையா. ரைட், இந்த ஆன்சர் இருக்கா? ஓம் சார். எங்க இருக்கு? மூணாவது. மூணாவது ஆன்சர். ரைட். தென் அடுத்தது பாருங்க, f is equal to x plus y z bar எனும் பூலியன் சமன்பாட்டிற்கு சம வலுவானது எது? இது அடைப்பு நீக்கி பார்க்கறது. சொல்லுங்க அப்போ எப்படி நாங்க அடைப்பு நீக்கலாம் பிள்ளைகள்? இவரை இவரோட கூட்டுவோம், கூட்டினா வாரது என்ன எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ இவரோட இவரை கூட்டினோம்னா எக்ஸ் பிளஸ் ஜெட் பார். எங்க இருக்கு ஆன்சர்? ரெண்டாவது. செகண்ட் ஒன். ரைட். இப்போ 82வது வினா. கீழே தரப்பட்டுள்ள உலகளாவிய வாயில்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட இணைந்த சுற்று. நேன் கேட்டுக்கு உள்ளீட்டுக்கு நொட்டை கொடுத்த யார் வருதா? ரைட், இது எங்களுக்கு இதுவும் நேன் தான். நாங்க செஞ்சு பார்ப்போம். ஏபி இருக்கு, அப்ப இங்கால வார்த்தைகளுக்கு என்ன ஏபி முழுவதின் பார். சிடி இருக்கு, அப்ப இதுக்கு மேல பார் சிடி முழுவதின் பார். ஓகே, இப்ப நாங்க இவரை கண்டுபிடிச்ச பிள்ளைகள் அதுக்கு மேல ஒரு பாரை போட்டோம்னா சரி. அப்ப இங்காலங்களுக்கு என்ன வரப்போகுது ஏபி முழுவதின் பார் இன்டு சிடி முழுவதின் பார் அதுக்கு மேல ஒரு பார். இப்ப அங்கால போக்குள்ள இன்னொரு பார் எனக்கு மாறும். எப்படி பிள்ளைகள் ஏபி முழுவதின் பார் இன்டு சிடி முழுவதின் பார் இதுக்கு மேல ஒரு பார். இது ஏதாவது வந்தது இங்க வந்தது. பட் அங்கால போக்குள்ள நோட்டு போக்குள்ள பிள்ளைகள் இது ரெண்டுமே இன்னொரு பார் வரப்போகுது. இப்ப இந்த பாரும் இந்த பாரும் ரிமூவ் ஆகினா பிள்ளைகள் வாரது என்ன ஏபி முழுவதின் பார் டு சிடி முழுவதின் பார். இது யாருக்கு சமன் ஏ பார் பிளஸ் பி பார் இன்டு சி பார் பிளஸ் டி பார். எங்க இருக்கு ஆன்சர்? ஃபோர்த் ஒன். வெரி குட். ரைட். தென் 83வது பாருங்க, ஒரு பூலியன் கோவை தந்திருக்காங்க. இதை சுருக்கிற டைம் வார ரிசல்ட்டை கேட்டிருக்காங்க பிள்ளைகள். டிமோகன்ஸை பயன்படுத்தி சுருக்கணும். நம்ம அதான் பயன்படுத்தி சுருக்குவோம் அவங்க சொல்லாட்டி. ஓகே, கோவையை பார்த்துக்கொள்ளுங்க. ஏ சக பிக்கு மேல முழுவதின் பார். ஏ பிளஸ் பிக்கு மேல 83வது கேள்வி. செய்யலையா நாங்க? 83வது இருக்கேன்னு. எஸ், 83 பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ் செட் இருக்கு பிளஸ் ஜெட் இன்டூ எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ் ஒய் இருக்கு. ஓகே, கேஸ் இல்லை. இதை நீங்க சுருக்குங்கள எதை பயன்படுத்தி மிகைமை விதியை பயன்படுத்தி சுருக்குனா என்ன வரப்போகுது எக்ஸ் பார் பிளஸ் ஒய். எக்ஸ் பார் பிளஸ் ஒய். வெரி குட். அப்படி ஃபைனல் கோவை என்ன வரப்போ எங்களுக்கு எக்ஸ் செட் சக ஜெட் இன்டூ எக்ஸ் பார் பிளஸ் ஒய் என்று வருவார். குட். அப்ப சொல்லுங்க எங்களுக்கு எக்ஸ் செட் அப்படியே வரப்போது பிள்ளைகள். நாங்க அடைப்பு நீக்கினா ஜெட்டால் எக்ஸ் பார் எப்ப இருக்குன்னா ஜெட் எக்ஸ் பார் பிளஸ் ஜெட்டால ஒய் எப்ப இருக்குன்னா பிள்ளைகள் ஜெட் ஒய். இப்ப சொல்லுங்க நீங்க மூணுலையும் யாரை கொமன் எடுக்கலாம்? ஜெட்டை கொமன் எடுக்கலாம். ஜெட்டை கொமன் எடுத்தா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் பிளஸ் ஒய். இப்ப சொல்லுங்க ஜெட் இன்டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் எங்களுக்கு 1 பிள்ளைகள். ஸோ 1 பிளஸ் ஒய். அப்ப ஜெட் இன்டூ 1 எங்களுக்கு யாரா ஜெட். எங்க இருக்கு ஆன்சர்? தேர்ட் ஒன். ஓகே, அப்ப 84வது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஏ சக பிக்கு மேல முழுவதின் பார் தென் இன்டூ சி சக டி சக இக்கு மேல முழுவதின் பார் இன்டூ சி பிளஸ் டி பிளஸ் இக்கு மேல முழுவதின் பார். ஓகே, தென் அதுக்கப்புறம் சக ஏ சக பிக்கு மேல முழுவதின் பார் சக ஓகே பிளஸ் ஏ சக பிக்கு மேல முழுவதின் பார். இதை நாங்க டிமோகனை பயன்படுத்தி சிம்பிளா உடைக்கலாம் பிள்ளைகள். ஏ இன்ட பார் எங்களுக்கு ஏ பார் பிளஸ் இட பார் எங்களுக்கு இன்டூ மாறும். பி இன்ட பார் எங்களுக்கு பி பார் ஏ பார் பி பார் இன்டூ சிட பார் எங்களுக்கு சி பார் சக டிட இன்டூ டிட பார் எங்களுக்கு டி பார் இன்டூ மாறும்.
then அதே போல இந்த பார் எங்களுக்கு யார் பிள்ளைகள் இ பார். ஓகே, தென் பிளஸ் இதை சொல்லுங்க, ஏ இந்த பார் எங்களுக்கு ஏ பார் பிளஸ் இந்த பார் எங்களுக்கு இன்டூ அண்ட் தென் பி இந்த பார் யார் பிள்ளைகள் பி பார். இது எல்லாமே பெருக்கலையிடா. நான் அழகா பார்த்ததுலாம் எப்படி ஏ பார் பி பார் ஏ பார் பி பார் சி பார் டி பார் இ பார் அண்ட் தென் பிளஸ் ஏ பார் பி பார். இப்போ ரெண்டுலேயும் நான் யாரோட காமன் எடுக்கலாம்? ஏ பார் A பி bar பார் B காமன் bar. எடுக்கலாம். எஸ், ஏ பார் பி பார் காமன் எடுப்புமா இருந்தா எங்களுக்கு மிஞ்சது யாரு? சி பார் டி பார் இ பார். அங்கால எதுவுமே இல்லை. யார் இருக்கும் எங்களுக்கு? ஒன் இருக்கும் இல்ல, பிகாஸ் வி ஹாவ் ஒன்லி டூ வேரியபிள்னே. அப்போ அங்கால எதுவுமே இல்லைன்னு சொன்னா யார் இருக்குன்னு எங்களுக்கு பிளஸ் ஒன் இல்லையா, இன்டூ ஒன் இல்லையா? ரைட். ஸோ இப்போ சொல்லுங்க, ஏ பார் பி பார் அண்ட் தென் இன்டூ ஒன்றோட யாரை கூட்டினாலும் உண்டு. ஒன்றால நாங்க ஏ பார் பி பாரை பெருக்கணும்டா வார ரிசல்ட் என்ன நம்பி? ஏ பார் பி பார். எங்க இருக்கு ஆன்சர்? இருக்கா ஏ பார் பி பார்? ஆ, Fourth answer. ஃபோர்த் ஒன். எஸ், ஃபோர்த் ஒன். இப்போ 85வது வினா. ஓகே, பாருங்க, வினா இலக்கம் 85. ஸோ எக்ஸ் சக ஒய் சக எக்ஸ் பார். பாருங்க, எக்ஸ் சக ஒய் எக்ஸ் சக ஒய் சக எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் சக ஒய் சக எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் சக ஒய் சக ஒய் பார். எக்ஸ் சக ஒய் சக ஒய் பார். ரைட். இதுல எதுவுமே இல்லைடா, எல்லாம் எங்களுக்கு கூட்டல் தானே தம்பி. இதை நான் மாற்றி எழுதலாமா? எக்ஸ் சக எக்ஸ் பார் சக ஒய் என்று சொல்லி ப்ராக்கெட் சும்மா போட்டிருக்கு இன்டூ. இதை நான் மாற்றி எழுதலாமா? மாற்ற எழுத்தவள அப்படி எழுதலாம் பார்த்து. எக்ஸ் சக ஒய் பார். ஸோ எக்ஸ் சக எக்ஸ் பார் எங்களுக்கு ஒன் சக ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் சக ஒய் பார் எங்களுக்கு ஒன். ஓகே, ஒன்னோட நாங்கள் ஒய்யை கூட்டினா பிள்ளைகள் உண்டு, ஒன்னோட எக்ஸை கூட்டினா உண்டு, ஒன்றால் ஒன்றை பெருக்கினா என்ன உண்டு. எங்க இருக்கு ஆன்சர்? ஃபிஃப்த் ஒன். ஓகே, தென் இதை நாங்கள் சிம்பிளாக செய்யலாம் தம்பி. 86வது வினா இங்கே செய்கிறேன் பாருங்க. 86வது இதை நான் அழகா பார்த்து எழுதுனாடா, எல்லாமே பெருக்கல். அப்போ எனக்கு பெருக்கல் எழுதுனா என்ன வரப்போகுது? எக்ஸ் பை பார் எக்ஸ் என்று வரப்போகுது இல்லையா? ரைட். எக்ஸ் பை பார் எக்ஸ். எஸ், அண்ட் தென் பிளஸ் இதனால் எழுதலாம். அங்காலையும் எல்லாம் பெருக்கல். ஜஸ்ட் ஒன்றுக்கு ப்ராக்கெட் வந்து சும்மா தான் பிள்ளைகள் இருக்கு, ப்ராக்கெட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை நாங்கள் அழகாக எழுதுனா எக்ஸ் பார் ஒய் அங்கால ஒய் பார், எக்ஸ் பார் ஒய் அங்கால ஒய் பார். இப்போ நீங்கள் சொல்லுங்கடா எனக்கு, இதை சுருக்குனா நான் மாற்றி எழுதலாமா? எக்ஸ் இன்டூ ஒய் பார்ன்னு சொல்லி. இது கேஸ் இல்லை. ஓகே, இப்போ சொல்லுங்கடா, நான் இங்கால எழுதுறேன். ரைட், சொல்லுங்க நீங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ்ங்களுக்கு எக்ஸ் தான், அங்கால வாருது ஒய் பார் சக எக்ஸ் பார் இன்டூ ஒய் இன்டூ பை பார் எங்களுக்கு ஜீரோனே. ரைட். எக்ஸ் பை பார் எங்களுக்கு எக்ஸ் பை பார் தான், சைஃபரால பெருக்கணும்டா சைஃபர். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன எங்களுக்கு? எக்ஸ் பை பார். எங்க இருக்கு ஆன்சர்? ஆன்சர் இல்லை சார். உங்களுக்கும் சேம் ஆன்சரா வந்தது? எனிவன்? ஓ சார். ஓ சார், அதே ஆன்சர் தான். எக்ஸ் பை பார் யாரை மாத்தினா வரும் உங்களுக்கு? மூணாவது மாத்தினா வருதானே இல்லையா? மூணாவது மாத்தினா சரி. அப்ப தேர்ட் ஆன்சரை மாத்திக்கொள்ளுங்க இப்படி, எக்ஸ் பை பார்ன்னு சொல்லி. மூணாவது இதுல இல்லை. அடுத்த கொஸ்டின் என்ன எங்களுக்கு? எக்ஸ் பை பார் எங்களுக்கு இதுல இல்ல. எக்ஸ் பை பார் எஸ், இதே நாங்கள் மூணாவது மாத்திர வேண்டாம் வரும். மாத்திக்கொள்ளுங்களா? ரைட். அடுத்த பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு மின் டேர்ம் கொஸ்டின் ஒன்று இருக்கு. மின் டேர்ம் என்ன சொன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பிள்ளைகள், அது சொற்கோவை. இந்த சொற்கோவையை சுருக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே சார், சொல்லுங்க. இது மின் டைம் நெக்ஸ்ட் டைம் சிக்மா போட்டிக்கிறேன். சிக்மா போட்டா மின் டேர்ம், கேபிட்டல் எம் போட்டிக்கே சார், அது நெக்ஸ்ட் டைமுக்கு தானே. சிக்மா வந்தால் எங்களுக்கு அது யாரு? மின் டேர்ம்.
இது பை மிஸ்டேக் போடப்பட்ட கேபிட்டல் எம் தான். எங்களுக்கு இந்த ஓகே எம் காட்டுறது நம்பரிங். மின்டேர்மா எக்ஸ்டேர்மான்னு காட்டுறது யாரு? சிக்மாவா பையா? ஓகே. ஸோ சிக்மா யூஸ் பண்ணியிருந்தால் அது எங்களுக்கு மின்டேர்ம். இந்த எம் யூஸ் பண்றது நாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு தான். அந்த எந்தெந்த இடங்கள்ல நாங்க ஒன் போட போறோம் அதை காட்டுறதுக்கு. சிக்மா ஸ்மால் எம் எங்க வை மிஸ்டேக் எங்களுக்கு பை மிஸ்டேக் கேபிட்டல் எம் போடப்பட்டிருக்கு. அவங்க சிக்மா வந்தாலே யாருக்கு அடையாளம் கட்டணும்? சிக்மா வந்தாலே யார் எங்களுக்கு மின்டேர்ம், ரைட்? ஓகே, கவனிச்சுக்கொள்ளுங்க. எத்தனை வேரியபிள்டா இருக்கு எங்களுக்கு? W, X, Y, Z. எத்தனை வேரியபிள்? 4 வேரியபிள்ஸ். ஓகே. இப்போ 4 வேரியபிள்ஸுக்கு எத்தனை செல்லை கொண்ட மாதிரி நாங்கள் கேமை படிக்கணும் பிள்ளைங்க? 2 4 16ல. இப்போ 16 செல்லை கொண்ட மாதிரி நாங்கள் கேமை படிக்கணும். ஓகே, ரைட். இப்போ WX இங்கால போடுறேன், இங்கால YZ நான் போடுறேன் ஈஸிக்காக, ரைட்? கொஷன் வந்திருக்கு 86வது மிகைமை விதியை யூஸ் பண்ணிடலாம். அந்த கொஷன் பிள்ளைகள் நீங்கள் அடுத்த முடிய கேட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு நாங்கள் மிகைமை விதியை யூஸ் பண்ணலாம்டா, கேஸ் இல்லை. சிம்பிளாக நாங்கள் யூஸ் பண்ணலாமே. இங்கே ரெண்டு பக்கம் எக்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணி தேவையில்லைண்ணே மிகைமை விதி. ரெண்டு பக்கம் எக்ஸ் வந்தால் எக்ஸ் தான். மற்றது இது எல்லாமே எங்களுக்கு பெருக்கல் தானே. அப்போ இதுக்கு எதுக்கு மிகைமை விதி? சும்மா தான் எங்களுக்கு ப்ராக்கெட் இருக்கு. ப்ராக்கெட் சும்மா தான் போட்டுருக்கு. அதனால எங்களுக்கு யார் தேவையில்லை? மிகைமை விதி நாங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை, ரைட்? அண்ட் 87வது பாருங்க, 0 4 8 12 இருக்கு. 0 சிக்மா ஸ்மால் எம் 0 4 8 12 இருக்கு பிள்ளைகள். இதில் 0 சொன்னால் நாங்கள் 4 பீட்டுக்கும் 0 போடுவோம். 4 சொன்ன பிள்ளைகள் 0 1 0 0. 8 சொன்ன பிள்ளைகள் 1 0 0 0. 12 சொன்னால் இது ரெண்டும் எங்களுக்கு 1, இது ரெண்டும் 0. ஸோ உங்களுக்கு ஓர்டர் பிள்ளைகள் 0 0 0 1 1 1 1 0. ஹியர் ஆல்சோ நாங்கள் 16 செல் அடிக்கணுமே. ஸோ 0 0 0 1 1 1 1 0. உங்களுக்கு 4ம் 0 வரணும் பண்ண பிள்ளைகள். 0 0 0 0 மீட் பண்ணது இங்கே. அப்போ நான் இங்கே யாரை போடணும்? 1 போடணும். அதே மாதிரி 0 1 0 0 வருது இங்கே. அப்போ இங்கே எனக்கு 1. அதே போல் 1 0 எங்களுக்கு அடுத்துல 1 0 0 0 வருது இங்கே பிள்ளைகள். அப்போ இங்கே உண்டு. அதே மாதிரி 1 1 0 0 வருது இங்கே. அப்போ இங்கே உண்டு. அப்போ நாங்கள் இந்த லைனை குரூப் பண்ணா சொல்லுங்க. அப்போ இந்த குழம்புக்கு யாரு காமன் பிள்ளைகள்? எங்களுக்கு வைக்கும் செட்டுக்கும் எங்களுக்கு 0 வந்துருக்கு. ஸோ y பார் z பார் எங்களுக்கு காமன். ஓகே, இதுக்கு ஆன்சர் செகண்ட் ஒன், ரைட். இப்போ அடுத்த கோவையை நாங்கள் எழுதுவோம். இவ்விடத்துலேயே சுருக்கலாம் போல அடுத்த கோவையை. கோவை தான் பெருசு, ஆனால் மற்றபடி மெதட் அவ்வளோ கண்டு பெருசாக வந்திருக்காது சம்டைம். ஓகே, இது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல யார் அப்படியே காமன் எடுக்கலாம்? எக்ஸ் பார் பை பார் செட் பார், எக்ஸ் பார் பை பார் செட் இருக்கு. நான் காமன் எடுத்து சுருக்கணும். யார் வரும் கெஸ்ட்ல சொல்லுங்க. அப்போ எக்ஸ் பார் செட் பார் வரப்போது இல்லையா? உங்களுக்கு பழைய இருக்கும்னு நினைக்கிறேன்டா. மைண்ட்லேயே ஆன்சர் வந்திருக்கும். எக்ஸ் பார் ஒய் பார் செட் பார் இருக்கு. இங்கே எக்ஸ் பார் ஒய் பார் செட் இருக்கு. அப்போ எக்ஸ் பார் ஒய் பாரை நாங்கள் காமன் எடுத்தோம்னா அப்படிகள் எக்ஸ் பார் ஒய் பாரை நாங்கள் காமன் எடுத்தோம்னா செட் பார் சக செட் வரப்போகுது. ஓகே, செட் பார் சக செட் எங்களுக்கு 1 1 into எக்ஸ் பார் ஒய் பார் யார் பிள்ளைகள்? எக்ஸ் பார் ஒய் பார் அண்ட் தென் பிளஸ். இப்போ நீங்க இவங்க ரெண்டு பேர் எடுக்கலாமா? எக்ஸ் பார் ஒய் இருக்கு, இங்காலையும் எக்ஸ் பார் ஒய் இருக்கு. எஸ். அப்போ இதை நான் காமன் எடுத்த வாத பிள்ளைகள் எக்ஸ் பார் ஒய். ஓகே, இது ரெண்டும் டாட். அதே மாதிரி இது ரெண்டும் டாட். இங்கே நாங்கள் யாரை காமன் எடுக்கலாம்? எக்ஸ் பை பார் எடுக்கலாம். அப்போ இங்கே எனக்கு வரப்போகிறது பிள்ளைகள் எக்ஸ் பை பார், ரைட்? இப்போ நீங்க சுருக்குங்க. இவங்க ரெண்டு பேர்ல நாங்கள் எக்ஸ் பாரை காமன் எடுக்கலாம். எக்ஸோட பாரை காமன் எடுத்தா எங்களுக்கு ஒய்ட பார் சக ஒய் என்று வருவார். அண்ட் தென் சக அங்கால எக்ஸ் பை பார் என்று வரப்போகுது. ஓகே, இப்போ சொல்லுங்க நீங்க எக்ஸ் பார் இன்டூ ஒய் சக பை பார் யார் பிள்ளைகள்? 1. அங்கால யார் எங்களுக்கு? எக்ஸ் பை பார். இதை நாங்கள் சுருக்கணும் பிள்ளைகள். 1 into எக்ஸ் பார் எங்களுக்கு எக்ஸோட பார் அண்ட் தென் சக
எக்ஸ் பை பார் எங்களுக்கு இருக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க மிகைமை விதி அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி வரப்போகுது பிள்ளைகள்? இது எங்களுக்கு எக்ஸ் டப்பா சக அங்கால வரக்குள்ள y டப்பா. எங்க இருக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன். யா. தென் 89வது. இந்த தர்க்க சுற்றுக்கு சம வலுவானது. இது எங்களுக்கு u என்று சொன்ன பிள்ளைகள் u பார் சக v வரப்போது. அண்ட் தென் இன்டு v பார் சொன்ன பிள்ளைகள் v பார் சக w வரப்போது. எங்க இருக்கு ஆன்சர்? ஒன்னாவது. ஃபர்ஸ்ட் ஒன்னா u bar, not u, yes, or v, yes, and not v or w, yes. உங்களுக்கு எங்க இருக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன். 90வது கீழே காட்டப்பட்டுள்ள தர்க்க சுற்றை கருதுக. அதுல விளைவு கேட்டிருக்கு பிள்ளைகள். இது பி கியூ பாரும் இங்க போக மாட்டா பி கியூ பார்னே டென்ஸாக இது எங்களுக்கு பி பார், இது எங்களுக்கு கியூ. அங்க இருக்கு ஆன்சர். இது ஆறாங்களுக்கு ஆர். எங்க இருக்கு ஆன்சர் Third one. பிள்ளைங்களே? தேர்ட் ஒன். தேர்ட் ஒன்னா பி கியூ பார் பி பார் ஆர், எஸ், தேர்ட் ஒன். 91 சிம்பிளா சொல்லலாம்டா. நார் கேட்டுக்கு பின்னுக்கு நொட் போட்டா யார் அப்படி வரும்? நார்ல இருக்கிற நொட்டை கலட்டினா ஓர் கேட் இல்லையா? எப்படி இங்க எனக்கு போகுது தம்பி ஏஎஸ் ஆக பி. இங்கால போக்கல ஏஎஸ் ஆக பி முழுவதின் பார் இருக்கு. இங்கால போக்கல ஏஎஸ் ஆக பி முழுவதின் பார், அதுக்கு மேலே இன்னொரு பார். ரெண்டு பாரும் கேன்சல் ஆன வாரது ஏஎஸ் ஆக பி. ஏயும் பி மீன்புட்டா போயிட்டு ஏஎஸ் ஆக பி வர மாட்டா, அது என்ன கேட்? ஓர் கேட். அது எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட் ஒன். ஓகே, இதுக்கு சொல்லுங்க 92வது. இதுவும் ஈஸியா நாங்க செய்யலாம். ஆர் இன்டூ கியூ பிளஸ் ஆர் இன்டூ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர். சொல்லுங்க நீங்க. ரெண்டு பக்கம் ஆர் இருந்தா யார் அப்படி ஆன்சர்? மிகைமை விதி அப்ளை பண்ணா ஆர். இதை நாங்க மிகைமை விதி என்று சொல்லலாம் பிள்ளைகள். இன்னும் ஒரு லோ இருக்கு, அப்சார்ப்ஷன் லோ. ஓகே, அப்சார்ப்ஷன் லோன்னு சொல்லலாம், ரிடண்டன்சி என்ன சொல்லலாம், கேஸ் இல்லை, நீங்க எப்படி சொன்னாலும் சரிதான். ஓகே, ஸோ ரெண்டு பக்கம் எங்களுக்கு ஆர் இருக்கிறதால ஆர் பிள்ளைகள். அல்லது நாங்கள் ஆரை காமனாக எடுப்போம்னு சொன்னால், சாரி, ஆரை நாங்கள் அடைப்பு நீக்கோம்னா ஆர் கியூ பிளஸ் ஆர் இன்டூ ஆர் வரப்போகுது. ஆர் கியூ தான் பிள்ளைகள், ஆர் இன்டூ ஆர் எங்களுக்கு ஆர். இப்போ நாங்கள் ரெண்டு பக்கம் ஆர் வந்து ஆர் தான் எடுப்போம், அல்லது ஆரை காமனாக எடுத்தோம்னா கியூ பிளஸ் ஒன் என்று போடுவோம். ஸோ ஆர் இன்டூ ஒன் யார் பிள்ளைகள்? ஆர். இதை விட எங்களுக்கு ஷார்ட்கட் யாரு? மிகைமை விதி. ஓகே, ஸோ நாங்கள் ஆரை போட்டிருக்கோம் இன்டூ அங்கே சொல்லுங்க அப்போ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர். இப்போ சொல்லுங்க ஆன்சர். ஆர். வெரி குட். ரெண்டு பக்கம் ஆர் இருந்தால் யார் பிள்ளைகள்? ஆர். அல்லது நீங்கள் அடைப்பு நீக்கி பார்த்தா ஆர் இன்டூ பி பிஆர் சக ஆர் இன்டூ கியூ கியூஆர் சக ஆர் இன்டூ ஆர் ஆர்ஆர். ஸோ இங்கே எங்களுக்கு பிஆர் பிளஸ் கியூஆர் பிளஸ் ஆர். ஆரை காமனாக எடுப்பீங்கன்னு சொன்னால் பி பிளஸ் கியூ பிளஸ் ஒன் ஆர் இன்டூ ஒன் யார் பிள்ளைகள்? ஆர். ஷார்ட்கட் என்ன? ரெண்டு பக்கம் ஆர் இருக்கா? ஸோ ஃபைனல் ஆன்சர் எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? ஆர். மிகைமை விதி. எங்க இருக்கு ஆன்சர்? தேர்ட் ஒன். ஓகே, 93வதும் ஈஸியா செய்யலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுல பாருங்க 93வது எம்சிக்யூ. எக்ஸுக்கு மேல ரெண்டு பார் இருக்கு, கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸுக்கு மேல ரெண்டு பார் இன்டூ எக்ஸ் ஒய்க்கு மேல ஒரு பார், அதுக்கு மேல முழுவதின் பார். ஓகே, இது ஒரு கோவை இன்டூ எக்ஸ் பை பார் இருக்கு, சக அங்கால எக்ஸோட பார் இருக்கு. இது நாங்க டீமோகனை பயன்படுத்தி உடைத்தால் எக்ஸுக்கு மேல 3 பார் பிள்ளைகள் இன்டூ பார் எங்களுக்கு பிளஸ்ஸா மாறும். எக்ஸ் ஒய்க்கு மேல ரெண்டு பார். இது ஒரு கோவை. அங்கால பிள்ளைகள் எக்ஸ் ஒய் பார் இருக்கு அண்ட் தென் சக எக்ஸ் பார் இருக்கு. இப்போ ரெண்டு பாரை நாங்கள் கேன்சல் பண்ணலாம், டபுள் காம்ப்ளிமெண்ட் படி. ஸோ எங்களை வாழ்ந்த பிள்ளைகள் எக்ஸ் பார் சக எக்ஸ் ஒய். ஓகே, அண்ட் அங்கால வாழ்ந்து எக்ஸ் ஒய் பார் சக எக்ஸ்.
இப்போ நீங்க ரிட்டர்னன்சி அப்ளை பண்ண அப்ளைகள் எப்படி வரை சொல்லுங்க? முதலாவதுக்கு எக்ஸ் பார் சொல்லுங்க அப்போ. எக்ஸ் பார் Yes, சக sir. y என்று வருவார். தென் அங்கால ரிட்டர்னன்சி அப்ளை பண்ண அப்ளைகள் இது எக்ஸ் பார்னு என்ன வரும்? X bar plus Y bar. எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார். இப்போ ரெண்டுலையும் நாங்கள் யாரை காமன் எடுக்கலாம்? எக்ஸ் பாரை காமன் எடுத்தா எக்ஸ் பார் சக ஒய் இன்டூ பை பார். அப்போ எக்ஸ் பார் சக 0 யார் பிள்ளைகள்? எக்ஸ் பார். எங்க இருக்கு ஆன்சர்? 4th one. சரியா? ரைட். அடுத்தது எங்களுக்கு பிள்ளைகள் பின்வரும் பூலியன் கோவைகளில் எக்ஸோருக்கு சமனான சொற்கோவைன்னு சொல்லி கேட்டிருக்கு. பட் எங்களுக்கு இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 3 இன்புட்ஸ் இருக்கு. அப்போ நாங்கள் 3 இன்புட்டுக்கு சமன் சொற்கோவையை கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். அடுத்த வாரம் 100 MCQ பிள்ளைகள் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, அது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளிப்லோ பார்த்து இதுன்னு சொல்லி மற்ற கன்செப்ட் எல்லாம் பேஸ் பண்ண மாதிரி சுருக்கல்ல மற்றும் மறைமுகமாக வர மாதிரி தான் இருக்கும் எல்லா ஆன்சரும். ஓகே, இது எங்களுக்கு பார்ட் 1 சிம்பிள் இருந்து நாங்கள் எடுத்த வாக்கில் போடலாம் பிள்ளைகள். அதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு தந்திருந்தேன் இருந்தால் உங்களுக்கு செய்கிற கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகே, பிரச்சனை இல்லை. ஏபிசி என்று சொல்லி எங்களுக்கு 3 இன்புட் இருக்கு பிள்ளைகள். எங்கால நான் யாரை போட போறேன்னா எக்ஸோ. ரைட். ஸோ எங்களுக்கு 8 லைன் வரப்போகுது பிள்ளைகள். சொல்லுங்க. 0 1 0 1 0 1 0 1 double 0 double 1 double 0 double 1. Here 4 times 0 இங்கால 4 times 1. எங்களுக்கு சொற்கோவை என்ற பிள்ளைகள் ஒற்றை எண்கள் ஒன்று வந்தால் வெளியிட உண்டு. ஸோ இங்க உண்டு இங்க உண்டு இங்க உண்டு இங்க உண்டு. மற்ற டைம்ல யார் பிள்ளைகள்? 0. ரைட். அப்போ நாங்கள் சொற்கோவை எடுக்கிறது வெளியீடு ஒன்று வார்த்தைக்கு இல்லையா? அப்போ இங்க எடுத்தோம்னா எங்களுக்கு வரப்போகிற பிள்ளைகள் ஏ பார் பி பார் சி. அதே போல் இங்க எடுத்தோம்னா ஏ பார் பி சி பார். ஓகே, இங்க எடுத்தோம்னா பிள்ளைகள் ஏ பி பார் சி பார். அதே மாதிரி கடைசியில் எடுத்தோம்னா பிள்ளைகள் ஏபிசி. எங்க இருக்கு ஆன்சர் பாருங்க. First one. ஃபர்ஸ்ட் ஒன்னா ஏ பார் பி பார் சி பார் ஏ பார் பி சி பார். எஸ், ஏ பார் பி பார் சி, சாரி ஏ பி பார் சி பார் தென் ஏபிசி. யா, ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது எக்ஸ்னோருக்கு சமனான சொற்கோவை. எக்ஸ்னோரும் கேஸ் இல்லை பிள்ளைகள், எங்களுக்கு இதில் ஆப்போசிட் பெருமானம் தானே. அப்போ இங்க எனக்கு பார் வந்து இங்க எனக்கு கொண்டு வந்திருக்கும் ரிசல்ட். அப்போ இங்க எடுத்தோம்னா யார் வரப்போ எங்களுக்கு? ஏ பார் பி பார் சி பார். அதே மாதிரி இங்க அதுக்கு ஒன்றா இருக்கும். ஒன்றா இருந்தா இங்க வாரது யாரா இருக்கும் பிள்ளைகள்? ஏ பார் பி சி. அதே மாதிரி இங்க வாரது யார் இருக்கும்? ஏ பி பார் சி. இங்க வாரது ஏ பி சி பார். இவரோட ஆன்சர் எங்க இருக்கு? Third one. ஏ பார் பி பார் சி பார், ஏ பார் பி சி அண்ட் தென் ஏ பி பார் சி, ஏ பி சி பார். எஸ், தேர்ட் ஒன். அதே மாதிரி பொஸ்கோவையா? பொஸ்கோவை கேஸ் இல்லை, இதுவும் நாங்கள் சிம்பிளாக எடுக்கலாம். பொஸ் வந்து வெளியீடு எங்களுக்கு 0 வாரத்துக்கு நாங்கள் எடுக்கணும். என்ன பொஸ்? ரைட். எத்தனையாவது இருக்குன்னு மாற்றிங்கன்னா சரியா நான் போடக்குள்ள. ரைட். ஸோ எங்களுக்கு பொஸ்கோவை பாருங்க பிள்ளைகள். இப்போ நாங்கள் இங்கே 0 வந்துருக்கு. இங்கே நாங்கள் சைஃபரை வந்து நார்மலாக நினைக்கணும் பொஸ்ஸில். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஏ பிளஸ் பி பார் பிளஸ் சி பார். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பார் பிளஸ் பி பிளஸ் சி பார். அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ பார் பிளஸ் பி பார் பிளஸ் சி. எங்கே இருக்கு ஆன்சர்? Third one, sir. தேர்டா? தேர்ட் ஆன்சர். Oh, Hello. sir. ரைட், ஓகே. தென் இப்போ இவருக்கு சமனான சொற்கோவை பிள்ளைகள் நாங்கள் ஈஸியாக எடுக்கலாம். இங்கே 1 தான் நாங்கள் எங்களுக்கு 0 மாறப்போது நோரில் கேஸ் இல்லை எக்ஸ்னோருக்கு. அப்போ எங்களுக்கு ஏக்கும் பிக்கும் 0 வந்த பிள்ளைகள் ஏ சக பி, சிக்கு 1 வந்தால் சி பார். அதே மாதிரி இங்கே எனக்கு ஏக்கு 0 வந்தா எங்களுக்கு ஏ தான். அண்ட் தென் பிக்கு 1 வந்தா பிள்ளைகள் பி பார், சிக்கு 1 வந்தா சிக்கு 0 வந்தா சி. அதே மாதிரி இங்கே எனக்கு 1 வந்திருக்க பிள்ளைகள் ஏக்கு 1 வந்தா எங்களுக்கு ஏ இந்த பார், அதனால பி சக சி. ஓகே, ஃபைனலில் ஏ பார் சக பி பார் சக சி பார். எங்கே இருக்கு ஆன்சர்? First one. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப். ரைட். 98வது ஒரு சுருக்கல் ஒன்று பாருங்க.
சுருக்கணும் ஏட பார் இன்டு பிசி பார் பிசி பார் அதுக்கு மேல முழுவதின் பார் அதுக்கு மேல மொத்தமா பார் பிளஸ் ஏ பார் ஏ பார் பிசி அது எங்களுக்கு ஏ பி பார் சி இல்லையா ரைட் இப்போ நாங்கள் இதை டிமோகனை பயன்படுத்தி உடைத்தாப்பிள்ளைகள் ஏக்கு மேல 2 பார் இன்டு எங்களுக்கு சகவா மாறும் பி சி பாருக்கு மேல 2 பார் ஓகே சக ஏ பார் இன்டு ஏ எங்களுக்கு 0 இங்கால எங்களுக்கு ஏட பார் பிசி அங்கால ஏ பி பார் சி ஏ டபுள் பார் எங்களுக்கு ஏக்கு சமன் பிள்ளைகள் பிசி இந்த டபுள் பார் எங்களுக்கு பிசி பாருக்கு சமன் அங்கால எங்களுக்கு ஏட பார் பிசி சக ஏ பி பார் சி கோவை நான் மாற்றி எழுத போறேன் ஸோ ஏ சக ஏ பி பார் சி நான் போடுறேன் அண்ட் தென் சக பி சி பார் சக ஏட பார் பிசி ஃபைன் இப்போ இவங்க 2 பேரையும் சுருக்கணும் என்ன வரும் பிள்ளைகள் தனியா வந்தது ஏ 2 பக்கம் மீதானே என்ன ஒரு ஆன்சர் இவரை சுருக்கணும் இது அப்படி ஏ காமன் எடுத்தோம்னா பிள்ளைகள் 1 பிளஸ் பி பார் சி அல்லது நாங்க மிகைமை விதி அப்ளை பண்ணா 2 பக்கம் ஏ வந்து ஏ அண்ட் தென் பிளஸ் இங்க சொல்லுங்க அப்ப நாங்க பி காமன் எடுத்தோம்னா பிள்ளைகள் பிரக்கெட்டுக்குள்ள சீட பார் சக ஏ பார் சி என்று சொல்லி வருவார் ஸோ ஏ பிளஸ் பி இன்டூ இதுக்கு நாங்க மிகைமை அப்ளை பண்ணோம்னா சீட பார் பிளஸ் ஏட பார் அப்ப சொல்லுங்க ஏ சக பி சி பார் சக பி ஏ பார் ஓகே இந்த ஏ நான் அப்படியே தொங்கல கொண்டு எழுதின பிள்ளைகள் கோவை எப்படி வரப்போது பாருங்க ஏ சக பி சி பார் சக ஏ பார் பி பார் எங்களுக்கு இருக்கு ஓகே இந்த ஏ நான் தொங்கல்ல கொண்டு வந்த பிள்ளைகள் ஏ சக ஏ பார் பி பார் சக பி சி பார் ஏ பார் பி பாரடா ஏ பார் பியா ஏ பார் பி தான் என்ன ஆம் சார். right a bar b so a plus a bar b a plus a bar b and then b c the bar right இதை நாங்க மிகைமை விதி அப்ளை பண்ண என்ன வரும் பிள்ளைகள் A A plus plus B. B. a plus b and then சக அங்கலவாதி யாருங்களுக்கு bc வரலையா அப்ப நீங்க பிரக்கெட்டை சுருக்கணும் பிள்ளைகள் abc plus C bar C. a bar அது C bar. c bar right ஏ ஆன நாங்க பிசி பார் நாங்க பெருக்கணும் பிள்ளைகள் ஏபிசி பார் தென் பிஆர் நாங்க பெருக்கணும்னா பிபிசி பார் ரைட் ஸோ ஹியர் எங்களுக்கு என்ன வரப்போ பிள்ளைகள் ஏபிசி பார் தான் இங்கே எங்களுக்கு வரப்போது பிசி பார் ஸோ நான் பிசி பாரை காமன் அடுப்பனாக இருந்தால் இருக்கு ஆன்சர் மேடம் எடுத்தமா கிவ் மீ செகண்ட் ஆன்சர் வந்திருக்காடா உங்களுக்கு ஹலோ இல்ல பிசி பார் ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு ஹலோ செஞ்சாக்கள் யாருமே செய்யலையாடா செஞ்சு சார். என்ன வந்திருக்கு ஆன்சர் A plus B. ஏ பிளஸ் பி ஓகே நான் ஒரு திரும்ப செய்யறேன் பாருங்க மிஸ்டேக் இருக்குது லைன்ல எது மிஸ்டேக் வந்தா சொல்லிக் கொடுங்க ஒரு லைன்ல சின்ன ஒரு பார் ஒன்று மிஸ் ஆன பிள்ளைகள் அங்கே எல்லாம் அவங்களுக்கு மிஸ் தான் கவனம் நான் போறக்குள்ள எதுவும் மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்க இந்த லைன் எல்லாம் ஓகே இது மிஸ் பண்ணிக்க நான் பார் இது செக் பண்ணி பாருங்க ரைட் நாங்க சுருக்க மாத்த இந்த அப்படியே சுருக்கிட்டு போவோம் பாருங்க ஏ பிளஸ் பிசி பார் இருக்கு பிள்ளைகள் தினங்கால எங்களுக்கு ஏட பார் பிசி இருக்கு தினங்கால ஏ பி பார் சி இருக்கு இப்போ இதில் நாங்கள் யாரை காமன் எடுக்கலாம் பிஏ காமன் எடுக்கலாம்
ஸோ ஏ பிளஸ் பிஏ காமன் எடுத்தா பி இன்டூ சீட பார் சக சீட பார் சக ஏட பார் சி என்று வரப்போறார் இதனால யார் வரப்போது ஏ பி பார் சி இப்போ சொல்லுங்க ஏ சக பி இன்டூ இதை நாங்கள் மிகமே அப்ளை பண்ண அப்ளிகள் சீட பார் சக ஏட பார் என்று வரப்போது அண்ட் தென் சக அங்கால யார் வரப்போது ஏ பி பார் சி ஸோ ஏ பிளஸ் இதை நாங்கள் அடை பண்ணிக்கணும் அப்ளிகள் பி சி பார் சக பி ஏ பார் என்று வரப்போது ரைட் ஸோ ஏ பார் பி அண்ட் தென் சக அங்கால யார் அப்ளிகள் ஏ பி பார் சி ரைட் ஏ பி பார் சி எஸ் ஸோ நாங்கள் கோவை எழுதுறோம்னு சொன்னால் ஏ பிளஸ் பி சி பார் பிளஸ் ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார் சி இந்த லைன்ல யாருக்கு மிஸ்டேக் இருக்கா பிள்ளைகள் இது வரைக்கும் பார் எது மிஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க சொல்லுங்க குயிக் பார் எது மிஸ் ஆயிருக்கா ஓகே ஸோ கைஸ் இப்போ நாங்கள் கோவையோட மாற்றி எழுதுவோம் ஏ பிளஸ் ஏ பி பார் சி பிளஸ் பி சி பார் பிளஸ் ஏ இந்த பார் பி இப்போ ரெண்டு பக்கமுமே வந்து அப்ளிகள் ஏ அப்போ ஏ பிளஸ் பிஏ காமன் அடுத்த அப்ளிகள் எங்களுக்கு வரப்போது பி சி பார் இருக்கு தினங்கால ஏட பார் பி இருக்கு ஓகே ஃபைன் இப்போ நான் கோவையை மாற்றி எழுதுறேன் மாற்றி எழுதுனா ஏ பிளஸ் ஏட பார் பி பிளஸ் பிசி பார் இப்போ சொல்லுங்க இதை நாங்கள் மிக மீதி அப்ளை பண்ண அப்ளைகள் ஏ பிளஸ் பி என்று வரப்போது தென் பிசி பார் ஸோ ஏ பிளஸ் ரெண்டு பக்கம் பி வந்தால் யார் அப்ளைகள் பி ஸோ ஃபைனல் ஆன்சர் ஏ பிளஸ் பி எங்கே இருக்கு ஆன்சர் ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் ஓகே டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்களா நாங்கள் முன்னுக்கு செய்யக்குள்ள பிள்ளைகள் இது மாதிரி பார் ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம் அதில் ப்ளஸ் இன்டுவா போட்டிருப்போம் கொஞ்சம் கவனம் இந்த செய்யக்குள்ள பிள்ளைகள் கொஞ்சம் அழகா செஞ்சீங்கன்னா சரி அது நாங்கள் எங்கே மாறுபட்டு சொன்னால் இங்கேருந்து நாங்கள் இங்கால மாற்றக்குள்ள இப்படியான சுச்சுவேஷனில் சம்டைம் மாற்றி எழுதி விட்டுருவோம் ரைட் பெரிய ஸ்பேஸில் அழகா செஞ்சுட்டு போகக்குள்ள விட மாட்டோம் மிஸ் பண்ண மாட்டோம் ரைட் மேலே தரப்பட்டுள்ள உண்மை அட்டவணையிலிருந்து மாணவன் ஒருவன் சொப்கோவையை பெற்றான் அதனால் பெற்றுக்கொள்ளப்பட்ட சொப்கோவை யாரா இருக்கும் பிள்ளைகள் ஏபி பார் பிளஸ் ஏ பார் பி எங்க இருக்கு ஆன்சர் இது சொப்கோவைக்கு தரல என்ன இது எக்ஸோருக்கு தரல இது நான் மார்க் தந்திருக்கேனா ரைட் ஓகே ஸோ இங்க எடுத்தோம்னா யார் வரப்போ பிள்ளைகள் இங்க எங்களுக்கு ஏபி பார் ஹியர் ஏபி எங்க இருக்கு ஆன்சர் செக் பண்ணுங்க ஃபோர்த் ஒன்னா ரைட் டன் தென் 100 100வது எம்சிக்யூ பார்த்துக்கோங்க எங்களுக்கு தரப்பட்ட பிள்ளைகள் ஒரு பூலியன் கோவை ஏ பி பார் சக பி அண்ட் தென் ஏபி சக பி பார் அண்ட் தென் சக ஏ பார் பிசி இதை நீங்க மிக மீதி அப்ளை பண்ண என்ன வரும் பிள்ளைகள் ஏ சக பி இல்லையா இன்டூ இதுக்கு மிக மீதி போட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஏ சக பி பார் சக ஏட பார் பிசி இப்போ இது ரெண்டுலையும் நாங்கள் யாரை காமன் எடுக்கலாம் பிள்ளைகள் ஏ காமன் எடுத்தோம்னா ஏ சக பி இன்டூ பி பார் சக ஏ பார் பிசி ஓகே இப்போ சொல்லுங்க ஏ பிளஸ் 0 பிளஸ் ஏ பார் பிசி ஸோ ஏ பிளஸ் ஏட பார் பிசி ஸோ எங்களுக்கு தனியாக வந்தது ஏ ரெண்டையும் பிரிக்கிறது சக அடுத்த மாதிரி எங்களுக்கு யார் பிள்ளைகள் பிசி இந்த ஆன்சர் இருக்கா ஏ பிளஸ் பிசி இதான் உங்களுக்கு வந்திருக்கு ஆன்சர் எல்லாருக்கும் சேம் ஆன்சரா அப்படின்னா இதை மாத்திர மாதிரி எதுவும் இப்படியே இருக்கா பிள்ளைகள் ஏ பிளஸ் பிசி இருக்கு ரெண்டாவது இருக்கே இந்த பாரை கேன்சல் பண்ணுங்க ஓகே ஸோ ஆன்சர் எத்தனையாவது இப்போ செகண்ட் ஒன் தென் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பிள்ளைகள் ஐ திங்க் நாளைக்கு மார்னிங் போல அடுத்த கிளாஸ்ல நாங்கள் எல்லா ஸ்ட்ரக்சர் பார்ட்டி முடிப்போம் சரியா
எல்லா ஸ்ட்ரக்சர் பார்ட்டையும் முடிச்சு எல்லா ஸ்ட்ரக்சர் பார்ட்டையும் முடிச்சு சேம் டைம் இருந்தால் முடிப்போம். முடிச்சோம்டா பிள்ளைகள் எங்களுக்கு இந்த டியூட் முடிஞ்சிடும். தென் அடுத்த 100 பார்த்தோம்டா சரி. ரைட். ஸோ நான் இதோட வைண்ட் அப் பண்ணுற பிள்ளைகள் எதுவும் டவுட் இருக்குமெண்டா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஓகே, குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே, பாய்.